தலைகளை தாழ்த்தலாம். தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாமது போதுமே சுகமுடன் தம்மலமுடன், வாழ்நாளெல்லாமது போதுமே சுகமுடன் தம்மலமுடன், சேவை செய்ய ஆருமே, சேவை செய்ய தம் கிருபை பெரிதல்லோ, இந்திவனிந்து மரே இன்னக்கு காத்ததுவே, இன்னும் தேவை ஆருமே, இன்னும் தேவை ஆருமே. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வாரத்தினுடைய முதல் நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவர், வல்லவர், அதிசயங்களை அற்புதங்களையும் செய்கிறது, எங்களை வழி நடத்துகிறவர், தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிறவர், இந்த கிருபையினால நிறைக்கிறவர். அப்பா நன்றியோடு திறமை சேர்த்திருக்கிறோம். பார்க்கணும் இப்பொழுது கர்த்தாவே, நாங்கள் தியானிக்க போகிற வேத வசனங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தவர்களாக என்னை மறைத்துக் கொள்ளுங்க, நீங்க வெளிப்படுங்கப்பா. இன்னும் கொஞ்சம் ஆண்டவரே நாங்கள் உங்களிடத்திலே கிட்டி சேர்வதற்கு இந்த வார்த்தைகளும் தியானங்களும் பரிசுத்த ஆவியானோடு இடைபெறுவதும் அதை எங்களுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எதற்கு நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த கருத்திலே கொடுக்கிறப்பா, எடை கட்டுவீராக, பேசுவீராக, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்கும்படி செய்ய பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் பிள்ளைங்க நல்ல தகப்பனே, ஆமென். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மீகா 6வது அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார், வேற எண்ணத்தை உன்னிடத்துல கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. இது என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு மனுஷனே, நன்மை என்னதென்று உனக்கு அறிவிக்கிறார். அறிவிச்சிருக்காரா இல்லையா? அதான் நம்ம பார்க்கிறோம். ஆக 3 காரியங்களை ஆண்டவர் வந்து நமக்கு சொல்றார். 3 காரியங்கள் என்னவா? நியாயம், இரக்கம், மனத்தாழ்மை. சரியா? இந்த நம்மகிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்ற இந்த வசனத்தை தான் நீங்க மையமா வைத்துக் கொள்ளும். நியாயம், இரக்கம், மனத்தாழ்மை, இதைத்தான் நம்மகிட்ட. இது எப்படி எல்லாம் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது, இது எப்படி எல்லாம் நம்ம அபியாசப்படுத்துறோம், எப்படி நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம தியானிக்க போறோம். அது ஊடாக தான் இந்த பிரசங்கமும் போகும். கிழமை நாங்க மதல் அழகாக மாதிரி மாடல், ஒரு மாதிரியை வைத்து போகலாம் என்று சொல்லி அநேக மாதிரிகள், மலையில காட்டப்பட்ட மாதிரி, கிறிஸ்துவ மாதிரி, ஏக செல்லை, நிறைய காரியங்களை நாங்கள் தியானிச்சோம். ஆக ஒரு மனிதன் கிட்ட இந்த 3 காரியங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் இருந்தா இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுவதற்கு அடையாளமா தான் இந்த செய்தி அடையும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்.
அவர் ஒரு இடைப்படியாக நிறைவேற்றுவார். உலக பிரகாரமா இன்னைக்கு என்ன நாள்? குருத்தோலை, பாம் சண்டே. பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு. அதை நம்ம கொண்டாடுறது இல்லை. நான் வேற எதுவும் நீங்க கொண்டாடுறது இல்லை. நான் ஐ வாஸ் தி பார்ட் ஆஃப் தட் சம்டைம்ஸ். எனக்கு அது எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது, வேற வழி இல்லை. தீமத்தை கூப்பிட்டு போகும்போது நிறைய யூதர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவனுக்கு விருப்பம் ஆல் அவுட் அகெயின்ஸ்ட் தட் இல்ல. ஆனா நியாயப்படுத்தல. ஆரம்பத்துல நம்ம விசுவாச வளர்ச்சியில அந்த தெரிஞ்ச நிறைய காரியங்களை காம்ப்ரமைஸ் பண்ண நம்ம உலகம் தானே இருக்கோம், நம்ம ஒண்ணு வெளியே போயிடலையே. அப்புறம் எப்படி எல்லாத்தையும் ஆதாயப்படுத்துறது? கூடயே இருக்கணும், தப்பு அடிக்கணும், ஆய்வு தெரியாது, வேற வித்தியாசமா யோசிக்கிறாங்க. அப்படி என்னை நான் உற்சாகப்படுத்திக் கொண்டதுனால இந்த காரியத்தை, ஏன்னா ஒன்றும் பிளெயின் இல்லை. ஏன் நம்ம கொண்டாடுறது இல்லைன்னா, ஏன் ட்ரெடிஷனல் சர்ச்சஸ் ஏன் கொண்டாடுறாங்கிறது நான் பின்னாடி வரேன். நம்ம ஏன் கொண்டாடுறது இல்லை இல்லைன்னா, எடுத்தவங்க நீங்க படிக்கலாம். ரோமர் 10:4 படிங்க. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராகிய யாரு? இயேசு இல்லையா? அப்போ கிறிஸ்து என்ன பண்றாரு? இது இந்த குருத்தோலை எப்போ நடந்தது? இது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட காலத்துல. இப்போ நம்ம எந்த பிரமாணத்துல இருக்கோம்? கிறிஸ்துவின் பிரமாணம். அப்படி இல்லைன்னா ஆவியின் பிரமாணம் இல்ல, கிறிஸ்துவின் பிரயாணம் இல்லைன்னா ஆவியின் பிரமாணம். இன்னும் கொஞ்சம் பிப்ளிக்கலா உள்ள போனா சுயாதீன புரியுதா? சரி, இன்னொரு வசனத்தை வாசிச்சுங்க அதுக்கு ஆதாரமா. ரோமர், அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, அதனால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறு. அங்க என்ன பார்த்தோம்? கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் என்ன பண்றாரு? முடிவா இருக்கிறாரு. இங்க கிறிஸ்து அன்பினால நியாயப்பிரமாணத்துல நிறைவேறுதலாய் இருக்கிறார். அப்போ இந்த அன்பு எப்படி நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறு? தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறோம் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி அவரை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்? அளவே கிடையாது. சுத்தினீங்கன்னா அதுக்கு என்ன கிடையாது, இதை அளந்துடலாம். அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்லலாம், மேற்குக்கும் கிழக்குக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, மேற்குக்கும் கிழக்கு. இது அளந்த தெற்கு வடக்கு அளவுலாம். நீங்க இதை என்ன பண்ண முடியாது. அவ்வளவா என்னுடைய பாவத்தோட எல்லா சர்வலோகத்தின் பாவத்தை தான் மன்னித்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்புனால இந்த காட்டு அந்த அன்புங்கிறது இவ்வளவாய்ன்றது உலகம், இவ்வளவாய்ன்றது யாரு? அந்த அன்பு. ரெண்டு பிரமாணத்துல பிரதான கற்பனை, நியாயப்பிரமாணத்துக்கு சொல்லுவோம். பிரதானமான கற்பனை எதுன்னு கேட்டா அந்த சொன்னாரு, இந்த இடத்துல முழு இசைப்போதும் முழு ஆத்மாவும் முழு மனதோடு எல்லாம் முழுசு முழுசு. அப்புறம் அது கற்பனையான இரண்டாவது உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறகு சொல்லுவார். இதுக்குதான் இந்த அன்புக்காக தான் அங்க என்ன பண்ணாரா, தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஜீவனையே கொடுத்தாருன்னு சொல்றோம். ஆக
ரோமர் 8வது அதிகாரம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா இந்த ஆவியின் பிரமாணம், மாம்சம், சிந்தை இதெல்லாம் நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க. என்னோட எனக்கு நல்லா தெரியும். உங்களை யூ ஆர் வெல் ட்ரெயின் இந்த வாரம் சத்தியத்துல அப்படியே மேஞ்சின்னா அப்படியே அதிர்கி எனக்கு தெரியும். நான் அந்த டீப் கிடையாது. அந்த டீப் கிடையாதுன்னா இந்த சென்ஸ் நான் உங்களை அது ஒரு கலகலப்பா அப்படி போயின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க டீப்பா இருக்கிறதுனால உங்களை நம்புறேன். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம ஒரு இந்த நியாயப்பிரமாணத்தின் ஏன் நம்ம கொண்டாடுறதில்லை? இதுதான் என்னை நினைவு கூறும்படி இதை செய்வது. 2 காரியம் தான் அவர் சொல்லிட்டு போனார். எங்க ஆவியின் பிரமாணம் கிறிஸ்துவாக இயேசுவாயிருந்து ஒரு கட்டம், கிறிஸ்துவாயிருந்து சொன்னது அதை நம்ம என்ன பண்றோம்? வர செய்யறோம். ஆனா ட்ரெடிஷன் அவங்க மாசத்துல 1 நாள் செய்வாங்க, 2 நாள் செய்வாங்க. அது இல்லைன்னா இந்த நாட்கள்ல விசேஷமா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்றேன், ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அது புரியும். யோவான் எழுதுல 14 யோவான் 14:11 எடுத்தவங்க யாராவது படிங்க. அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது எவை நம்புங்கள். எவ்வளவு ஒரு பரிதாபமான விஷயம் இல்லை இது. அவங்க பசங்க எவ்வளவு ஒரு பாருங்க, தேவன் உலகத்துல வாங்கி 3 வருஷம் அவங்க உயிரை கொடுக்குறாரு. இது சபையை பார்க்கலாம் சொல்ல, விசுவாசியை பார்க்கலாம் சொல்ல, யாருக்கு சொல்றாரு? தனக்கு கண்டாங்க அவங்க கூடியே வச்சிருந்தாரு. பழைய ஏற்பாட்டு காலம் எப்படி தெரியுமா? ஆசாரியனுக்கு லேவியனுக்கு 2000 தூரம் மௌன் போட்டாரா? ஆசாரியனுக்கு லேவியனுக்கு கூட என்ன பண்ணல, கிட்ட வைக்கல. ஆசாரியனும் மனுஷன் தானே. லேவிக்கு உடம்பு எனக்கு எப்படி இருக்கும்? ஏன் செய்யறாரு நம்ம மத்தியம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சுக்கோம். Nobody is perfect. சரியா? ஆனா அந்த மாதிரி வித்தியாசத்தை இங்க என்ன பண்ணலாம்? ஆண்டு காட்டவே இல்லை. அவங்களை கூடயே வச்சிருந்தாரு. ஒரு பயம் நம்ப மாட்டேங்க. ஒரு பயம் ஒரு கேள்வி கேட்கிறான், பிலிப்பு ஒரு கேள்வி கேட்கிறான், கூட தான் எல்லாம் சாப்பிடுறாங்க, எல்லாம் நடக்குது. பாஸ்டர் கூட டெய்லி பிரியாணி தான். ஒரு வீட்டுக்கு போற, ஒரு வீட்டுக்கு போனா பாஸ்டர் போனா எப்படி? நம்ம போனா விசுவாசி போல பார்த்து மசாலா தோசை வாங்கிட்டு வந்துடும் இல்லையா? அதான ஒழுங்கு. ஆனா பாஸ்டர் போனா மட்டன் வாங்குவோம், சிக்கன் வாங்குவோம், பிரியாணி ஐயா வந்து. இது உலக பிரகாரமா நடக்கிறாங்க. அந்த மாதிரி இப்படி இருக்காங்க. நைட்டெல்லாம் மீன் குடிச்சு ஒரு கட்டில பட்னி. அதான் அவன் நிலைமை. ஒண்ணும் கிடையாது, சோத்துக்கு வழி கிடையாது. மீன் பிடிக்க போறோம்பா, மனுஷனை பிடிக்கும் கூப்பிட்டு வந்துட்டாரு. அவன் வந்து என்ன பண்ணல, ஒரு குறையும் ஏதாவது ஊழிட்டு கிடையாது, ஏதாவது குறை திசை கேட்கிறாரு, ஒண்ணும் இல்லைன்றாங்க. அப்படி வச்சிருக்காரு. ஆனா ஏன் இப்படி வேதனைப்படுறாரு? நம்புறா, இவ்வளவு அற்புதம் செஞ்சோம், எவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க, நம்ப மாட்டேங்க அப்படின்ற மாதிரி வெளியே வந்தாங்க. ஏன்னா கிறிஸ்தவ மதம் கத்தோலிக்க மதம் ஆயிடுச்சு. கான்ஸ்டன்டைன் வந்தப்ப அவங்க கவர்மெண்ட் இதாகிட்டான். அவங்க அம்மா தான் பிலீவர். பிரின்ஸ் என்ன கிடையாது, பிலீவர் கிடையாது. ராஜா பிலீவர். கான்ஸ்டன்டைன் அவங்க வந்து ராஜா கிங், அவன் கிடையாது. அவங்க அம்மா பிலீவர். அவன் என்ன பண்ணிட்டான், எங்க அம்மா கும்பிடுற தெய்வம் தான் என்னது உண்மையான தெய்வம் சொல்லிட்டான். ஆனா இருக்கிற அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டான், அம்ரோஸ் டாக்டரினே மாத்திட்டாங்க. அம்மாவுடைய பையனுக்கு பணம் நமக்கு என்ன கிடைச்சிடும், எல்லாம் கிடைச்சிடும் சொல்லிட்டு அவங்க ஒரு பாத்திரம், அவ்வளவுதான். அவங்க ஒரு வெசல், ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரைக்கும் பயன்பட்ட ஒரு பாத்திரம். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முதன்மைப்பட்டு. இதுதான் நடந்த கதை. இதை எத்தனையோ காலத்துக்கு அப்புறம் மார்ட்டின் என்ன பண்ணாரு, அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணி புராட்டஸ்டன்ட் சபையை உருவாக்கி
இதே சத்தியத்தை தான் கொடுத்தாரு. ஆதி சத்தியம் ப்ராட்டஸ்டன்ட் உள்ள போய் பார்த்தீங்கன்னா இதே சத்தியத்தை தான் கொடுத்தாரு. ஆனா அதுல என்ன ஆயிடும்னா நிறைய இந்த லீடர்ஷிப் கமிட்டிஸ் எல்லாமே இந்த லீடர்ஷிப் உள்ள கொண்டு வந்த பிறகு சர்ச்சைக்கு அவங்க வரமாட்டேங்கிறான், ஒழுங்கா வரமாட்டேங்கிறான். அதனால கான்ஸ்டியூஷன் போடுறாங்க. என்ன போடுறாங்க? மாசத்துல ஒரு வாட்டியாவது கடைசியில ஒரு வாட்டி ஆயிடுச்சு. எல்லா நாளும் தான் இருந்துச்சு, ஆனா ஒரு வாட்டியாவது எடுக்கணும்ன்றத அது கடைசியில பாஸ்டர்மார்களுக்கு கஷ்டம். திருவள்ளூர் 5000 பேருக்கு 3000 பேருக்கு சபையை கொடுக்கணும்னா அவருக்கு முதுகுவலி. எனக்கு ஒரு பாஸ்டர் இருக்குதே 50 பேர் தான், அவருக்கு கொஞ்சம் முதுகுவலி வரும். அதுக்கு சொல்றாரு, நீங்க வந்து நின்று பாருங்க அவங்களுக்கு தெரியும். அப்புறம் முடியும். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் ட்ரெடிஷனல் சர்ச்சஸ்ல 1 வாரம் 2 வாரம் இருக்கிறாங்கன்னு பார்த்தா இதுதான் அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு கஷ்டம். ஈஸியா வேலை செய்யும் அந்த மாதிரி. அதை விட உருப்படி இன்னும் மேல போய் நீங்க 3 மாசம் தமிழ் எடுத்துருந்தா என்ன ஆயிடும்? உங்களுக்கு ஓட்டு கிடையாது. சர்ச்சில் ஒரு எலெக்ஷன் வரும், அதை ஒரு ஓட்டு போட முடியாது. நீங்க 6 மாசம் இருக்கும் உங்க சர்ச்சை விட்டு வெளியே அனுப்புவோம். அப்போ என்ன நினைவுபடும்படி 2 ஒரு விஷயத்த சொல்லிட்டு போன ஆண்டவரை அதை செய்ய வைக்கிறதுக்கு இந்த சர்ச்சை என்ன பாடுபட்டுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். வேற ஒண்ணு. அதுக்குத்தான் அவன் என்ன பண்ணாங்கன்னா, வருஷம் ஃபுல்லா நம்ம இப்படி பிடிக்க மாட்டேங்கிறான், ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறான், ஒரு 40 நாள் இப்படி கொண்டு வந்தோம்னா அப்பயாவது உபவாசம் இருப்பான், ஜெபம் பண்ணுவான், இதை நிலையை போடுவான், இதை பண்ணுவான்னு சொல்லி இருக்காளா? இப்படி ஒரு பரிமாணம் எடுத்துதான் இப்ப நம்ம அவங்க பெரிய ஏன் நான் சொல்ல வரேன்னா, நமக்கு பவுலே பண்ண அப்பாவே இப்படி கெஞ்சிறாரு. அதனால உலக சபைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது யாருடைய கடமை? ஆவிக்குரிய சபையில சத்தியத்தை அறிந்த மக்களுடைய கடமை. அவங்க நம்ம இழந்து போக முடியாது, என்ன நீங்க இழந்து போக முடியாது, உங்களை இழந்து போக இது சக்தி ஆவிக்குரிய பிரமாணத்துல நிற்க வேணும் என்பதற்காக அப்படி ஒரு காரணம். அதனால அவங்க 40 days அவங்க போடுவோம். சிலர் ரொம்ப சின்சியரா இருக்கும், எங்க அக்கெல்லாம் பயங்கர சின்சியரா இருக்கும். என் கண்ணால பார்த்து காலில இருந்து சாயந்தரம் சாப்பிடவே மாட்டாங்க. வரும்போது சமையல் பண்ணா கூட என்ன பண்ணுவாங்க, சமைச்சு மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா அவங்க பக்தி பயம் அப்படி இருப்பாங்க. இந்த காலத்துல ஏதாவது கைப்பிடி அரிசி நிறைய பாங்குலாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் என்னன்னா தங்க தியாகம் பண்ணும். இதெல்லாம் ஒருத்த கிறிஸ்துவ அவங்க ஆத்மீயா வர வேண்டிய சமாஜம் வர வைக்கிறதுக்கு சபமா இருக்கிறது. அந்த அளவுக்கு உணர்வு இல்லாத உணர்வற்றவர்கள். அப்படி மனுஷகுமார் விசுவாசத்தை காண்பாரோ தெரிந்துபட்டோம்னா அது அழைக்கப்பட்டவர்கள் அநேக. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டது யாரும் ஒரு சிலர். அது கூட அற்புதத்தை என்ன பண்ணுங்க தப்பிச்சுன்னா பயமா இருக்குதுங்க, பயமா இருக்கு. ஆவிக்குரிய பிரமாணம் 2 தான் கூப்பிட்டு வச்சுட்டு எனக்கு பார்ப்போம். நியாயப்பிரமாணத்தின் முடிவுன்னா ஆக்சுவலா எங்க தொடங்கி முதல்ல ஒன்னே ஒண்ணுதான் அது தொடங்குச்சு. அதை நீங்க அன்கொஸ்டியனபிள், அதை நீங்க நம்ம கேள்வி கேட்க முடியாது. நியாயப்பிரமாணம் என்னது? பரிசுத்தம் உள்ளது இல்லையா? கட்டளை என்னது? பரிசுத்தம் உள்ளது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் கொடுத்தாலும் அது பரிசுத்தம் உள்ளது. அவர் பரிசுத்த சேனைகளுடைய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்தாக நம்ம என்ன பண்ணாரு? உலாவினார்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால இப்ப பார்ப்போம் எங்க இந்த நியாயப்பிரமாணம் தொடங்குச்சு, எங்க முடிஞ்சது, அதோட காரணம் கட்டு தான். நான் ஈஸியா சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஆனா இங்க இந்த பெஸ்டிவல் கொண்டாடுறாங்க இல்லையா, இந்த மாதிரி சில பண்டிகைகள் ஆண்டவர் பிடிச்சிருந்தார். 7 விதமான பண்டிகைகள் ஆண்டவர் வச்சிருந்தார். ஆனா அதுல 3 தான் அவர் என்ன பண்ணாரு முக்கியத்துவம். ஒண்ணு பிரதானமானது, இனில இருந்து 5வது 6வது நாளா இல்ல கஷ்டம் ஒண்ணுமே தெரியாதா? 7 பண்டிகை தெரியாதா? நிறைய படிச்சிருக்கீங்க. பஸ்கா, இன்னொன்னு
7 வாரம் 3 சொல்லுங்க போதும். கூடார பண்டிகை. வெரி குட். அடுத்தது டே ஆஃப் பெண்டகாஸ்ட். இந்த 3 தான் ரொம்ப சுப்பத்துவம். ஷம்மாவ ஏதோ ஷாங்க. இது பாஷா பஸ்கா பண்டிகை. இந்த 3 கட்டாயம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க அடிமைகளா இருந்தாங்க, மீட்கப்பட்டாங்க. அடிமைகள். ஏன்னா அந்த மீட்கப்படுற நாள்ல அவங்க இந்த ரத்தம் பூசுதலாகி ஒரு நேமம் கொடுக்கப்பட்டது. ரத்தம் பூசுதல் நேமம் கொடுக்கப்பட்டது. அதுதான் இந்த பஸ்கா. அது போல பார்ப்போம். சரி, இவர்கள் அடிமைப்பட்டு போனார்கள். இப்போ இவங்க அடிமைப்படுறதுக்கு பிரதானமான காரணம் அவர்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல்பட்ட சிறையில். நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவண்டை நடத்துகிறதுக்கு உபாத்தியா இருக்கிறது. ஆனா நியாயப்பிரமாணம் வரலன்னா எனக்கு பாவம் என்னன்னு தெரியாது. அதை உடைக்கணும் முடியும். அதை உடைச்சிட்டா யூ ஆர் ஃப்ரீ. அடிமையில இருந்து நீங்க என்ன ஆயிடுறீங்க? சுதந்திரம். 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றுச்சு. அந்த மாதிரி கதை. சரி, இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு? நியாயப்பிரமாணம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? ஹல்லேலூயா. ஒரே ஒரு கட்டளை தோட்டத்துல நம்ம அம்மா கிட்ட விட மாட்டீங்களே அப்படின்னு நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். என்ன பொழுதும் எனக்கே கஷ்டம். எங்க பொண்ணு என்கிட்ட 100 தடவை ஆர்கியூட் பண்ணுவோம். உங்களுக்கு விமன் தான் ரொம்ப வளர்க்காங்க, உங்களை மட்டம் கட்டுறதுலே இருக்கீங்க. You are precious. நீங்கதான் சதை. You are precious. அதை அவங்க சொல்றாங்க. இந்த ஒரே ஒரு கட்டளை பாவம் அதை பண்ணிட்டான். அதனால என்னாச்சு? சரி, பாவம், இந்த பாவம்னா என்னன்னு சொல்லி முதல்ல தெரியணும். இந்த பாவத்தை குறிச்சு நமக்கு பெரிய பிரச்சனை. பாவம்னா என்ன? அல்லேலூயா சொல்லுங்க. கட்டளையை மீறதான் பாவம். சாப்பிடாத வெங்காயத்தை கட்டி பிடிச்ச அளவு இருக்குன்னாரு. அதை குறிச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு அதனால கட்டளையை மீறுகிறது தான் பாவம். வேற ஒண்ணுங்க. பல செய்ய அது பண்ண இது பண்ணன்றதெல்லாம் செகண்டரி. அதனால பாவம் செஞ்சதும் தப்பு இல்லை. சரி, கட்டளையை மீறிட்டான். இந்த ஆண்டவருக்கு பாருங்க பயங்கர அன்பு. அவன் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவன் என்ன பண்ணல, அந்த மன்னிப்பு கேட்கல, போய் ஒழிஞ்சுக்கிட்டான், எல்லாம் பண்ணலாம். ஆனா என்ன செய்யும்? சட்டத்தை போட்டவன் என்ன பண்ண முடியாது? சட்டத்தை மீற முடியாது. அதனாலதான் அவன் என்ன பண்ண முடியாது? வெளியே தள்ளியே ஆகணும். ஆனாலும் அவருடைய அன்பு என்ன பண்ண மாட்டேங்குது? அவரை வெளிக்கு இருவருக்கும் சம்மந்தம் இல்லை. இல்ல பாவத்துக்கும் பசுத்தத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா எதையோடு நிக்கிற தவிக்கிற அந்த மனுஷன் ஆண்டவர் என்ன பண்றாரு? தவிக்கிற. அதனாலதான் நம்ம 13:8 பாக்குறோம். 13:8 பாக்குறோம். அவர் ஆதி முதல் என்ன பண்ணாங்க? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா. அன்னைக்கு சொல்லாத நேமம், அன்னைக்கு இல்ல ஆண்டவர் வச்சிருந்த நேமம் ரத்தம் பூசுதல் நேமம். ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை அடிச்சு, ஏன்னா அவரா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அந்த தோல் உடைய அவனுக்கு போட்டு, அவன் கேட்காமலேயே அவனுக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்து வெளியே அனுப்பி அவனை அப்படி பண்ணி அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? அவருடைய மீட்டப்பட்ட அவனா வரணும். அவனுக்கு அந்த ஃப்ரீ வில்லோட அவனை படைச்சிட்ட. அவனை அடிச்சு தூக்கி போறது அவனுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஆக ஆனா சும்மா இல்லை. அந்த மீறுதல் யாரால வந்தது? ஏவாளால. ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தாரு. அந்த கட்டளை ஏவாளால வந்துச்சு. ஆனா அது பரிகாரமும் யாரு தான் கொடுக்குறாரு? ஏவாளை வச்சே கொடுக்குது. இப்ப சந்தோஷமா இருக்குமா? எப்படி கொடுக்குறாரு?
எப்படி கொடுக்குறாரு? பாவத்துக்கு பரிகாரம் என்னதான் பண்றாரு ஆண்டவர்? அவ்வளவு வச்சதான் தர்றாரு. எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமும் 3:15. உனக்கும் உன் விட்டுக்கும் அவர் விட்டுக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். அல்லேலூயா. சீட் ஆஃப் தி விமன். வித்துனா புரிய மாட்டேங்குது. நல்ல நிலத்தில் நல்ல விதையை பற்றி பேசுறோம். அப்போ எதனால சாத்தானுடைய தலையை நசுக்கிறாரா? சீட் ஆஃப் தி, அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயர். இவர் தான் நியாயப்பிரமாணத்தை முடிச்சார். ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ். இந்த பாம் சண்டே வரைக்கும் காஸ்பல் மத்தேயு, மார்க்கு, லூக்கா 4 புக்கு காஸ்பல் கிடையாது. ஈஸியா சொல்லுவாங்க நம்ம சிறுத்த சபைகள்ல. காஸ்பல் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாவே நம்ம பார்க்கணும். ஆக இந்த நியாயப்பிரமாணத்துக்கு அவர் வித்து, அப்ப அவர் அதை வச்சுதான் அவர் என்ன பண்றாரு? பரிகாரம் பண்றாருன்னு பார்க்கிறோம். ரெண்டாவது, என் டாக்டர் இன்னைக்கு வருவான்னு யோசிச்சேன். அவருக்கு இதை குறிச்சு நிறைய கேள்வி. ஆண்டவர் ஆனா சில நியமங்களை கொடுத்திருக்காரு. அதுல ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா, நீங்க கீழ்படுத்தி இருக்கணும். நான் கீழ்படுத்திருக்கணுமா? நீங்க என்ன பெரியாளா, நான் என்ன சின்னவனா? இப்படி ஒரு அந்த காலத்துல விமன்ல வேலைக்கு, அது காரணம் என்னன்னா, அந்த காலத்துல விமன் வேலைக்கு எல்லாம் போகலாம், வீட்டை பாத்துக்கிறவங்களா இருந்தாங்க. வீட்டுடைய காரியத்தான் மென்னுதான் வெளில போய் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இன்னைக்கு இவங்களும் வேலைக்கு போனாங்க, எல்லாம் செய்யணும்னா அவங்களுக்கு எல்லாம் வந்துடுது. ஆனா ஆண்டவர் விமனை எடுக்கும் போது எப்படிதான் எடுத்தாரு? தலையில இருந்து எடுத்தாரா, காலில இருந்து எடுத்தாரா, எங்க இருந்து எடுத்தாரு? நடுவுல இருந்து. குழப்பம் நான் சொல்றேன். ஈக்குவல் 50-50 இல்லையா? ரெண்டாவது, அவர் தலைதான், ஆனா சபை கிட்ட பேசி போயிடுறாரு. சொல்ல விமனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. யார் ஒருத்தவங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா, குடும்பத்துல கொஞ்சம் எப்படி இருக்கணும்? அவங்க மென் சர்வீஸாதான் இருக்கணும். இவங்க கீழ்படியணும், ஆனா இவங்க அன்பு காட்டணும். இவங்க கையில தூக்குறாங்க இல்லையோ, தோத்தா மாதிரி நடிக்கவாது செய்யணும். அல்லேலூயா. தோத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செஞ்சு பாருங்க. உங்க ஒய்ஃப் ஒண்ணு அப்படியே சுத்தி பாருங்க. இல்லைங்க முடியாது, கல்வி கிடைக்காது. அல்லேலூயா. இது உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கா சொல்றேன். ரொம்ப பைபிளை படிக்கணும். அதனால நான் சொல்றதுக்காக அல்ல, ஆவியானவர்களுக்கு பேசுகிறதுக்கு, அவர்களுக்கு இடைப்படுறதுக்கு நீங்க என்ன பண்ணணுமா? செவி கொடுக்கணும். தீவிரமா செவி கொடுக்கணும். யாருக்கும் சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, தீவிரமா என்ன பண்ணணும்? கீழ்படுறீங்களா ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? இன்னும் சுரங்கமா இருக்கும். ஆக இந்த ஒரு கட்டளை, இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை தொடங்கி மல்கியா வரைக்கும் 836 சட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள், இது எல்லாம் எதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தாருன்னா, இந்த பையன் தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணுவேன்னு மனஸ்தாப்படுவான்னு நினைச்சேன், இல்ல மனம் திரும்புவான்னு நினைச்ச, அது நடக்கல. அல்லேலூயா. அது நடக்கல. அதுக்குதான் இந்த பலிகளை கொண்டு வந்தார். கொண்டு வந்து அதுல மோசே அவங்க இரு கடிதத்துக்கு ஏற்ற சில லாஸ்லாம் இருக்காங்க. ரொம்ப பேச முடியாது, செய்திகள் நிறைய கொடுத்தாரு. அப்போ ஒருத்தர் தப்பு செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தண்டனை, ஒரு ஆடு கொடுக்கணும், மாடு கொடுக்கணும், பறவை கொடுக்கணும், உயிர் கொடுக்கணும், பலி செலுத்தணும். ஏன்னா தப்பு செஞ்சது இல்லாம பாவமளிப்பு இல்ல, அதனால பலி கொடுக்கணும்னு சொன்னாரு. நம்மால என்ன பண்ணிட்டான்? ஆட்டுக்குட்டியை வாங்கி வாசக்கால கட்டிட்டு பாவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் உண்மை.
ஆடு தானே திருப்பி சொன்னாரு. ஐயோ, நம்மளுக்காக ஒரு ஜீவனை நம்ம பலி கொடுக்குறோமே, அது ஒரு பாவம் வாயில்லாத ஜீவனை நம்ம சொல்றோமே அப்படின்னு ஒரு மனசுக்காக போடுவான்னு பார்த்தா என் குச்சி வச்சுட்டு என்ன பண்றான்? அந்த நிலைமைக்கு நியாயப்பிரமாணம் என்ன ஆயிடுச்சு? கடந்து போயிடுச்சு. நியாயப்பிரமாணம் ஏன் உனக்கு பரிசுத்தப்படுத்தணும், நீ ஆண்டவருக்கு நேரா வரணும்ன்றது அவருடைய எண்ணம். அதற்காகத்தான் இதுக்கு தேவனை தேடுகிற உண்மையான உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி பார்த்தவர் என்ன பண்ணார? பூமியில கண்ணோக்கினார், ஒருவரும் இல்லை. எவ்வளவு வேதனை போட்டிருந்தாருல, எவ்வளவு வேதனை கஷ்டம். அப்பதான் இதுக்கு கிட்டத்தட்ட அவர் எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் காலம் நிறைவேறின போது ஸ்திரீகளுக்கு பிறந்தாராம். அவர் நம்பினாரு, நோவாவை நம்பினாரு, நம்பி 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 கேட்ட ஒரு ஆள் யாருன்னா கடைசியில யாருமே அவருக்கு என்ன பண்ணல, கை கொடுக்கல. ஆகையால அவர் காத்திருந்தா கடைசியில தான் ஆண்டவர் இருந்தார். சரி, கட்டளையை மீறுகிறது பாவம். ஆவிக்குரிய சபையில கரெக்டா சொல்றீங்க. ஆனா ஜென்ரலா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நான் விரும்புறேன். அதுக்கப்புறம் நான் கடகடனை போறேன். தாவீது ராஜா இன்னைக்கு ஐயா கூட அதுல எடுத்தார். அவர் ஒரு ஜெபம் பண்ணிட்டு என்ன ஜெபம்? 56 என் தாய் என்னை பாவத்தில் கட்டளையிட்டார், நான் துர்குணத்தில் இவரு திணி பிடிச்சு போய் பாவம் பண்ணாரு. நான் அப்படித்தான் சொல்லுவாங்க. பின்னாடி ஒரு உடம்புட்டாரு. அத எப்படியோ பைபிள எழுதுறவங்க பக்ஷேப பாவம் பண்ண பிறகு இருக்கலாம், அது பேர் நான் மாற்று. ஆனா அதோட அடிப்படை ஆதாரத்தை நீங்க பார்க்கணும். என் தாய் என்னை பாவத்தில் கட்டளையிட்டார். ஈசாய் வைஃப் அவங்க 8 பிள்ளையை பெற்ற மகராசி. அப்படிதானே? மகராசின்னு யார் சொல்லுவாங்கம்மா? மக்களை பெற்ற மகராசி, மக்களை பெற்ற மகராசன். விவாகம் வந்து யாவருக்குள்ளும் பரிசுத்தம் உள்ளது. விவாகம் ஏன் நம்ம திருச்சபை பெரியவங்க அதை என்ன வச்சிருக்காங்க? மேட்ரிமோனி என்ன மேட்ரிமோனி? இங்கிலீஷ் இது படிச்சது இல்லையா பத்திரிகை? ஹோலி மேட்ரிமோனி. ஆண்டவர் சபையை உண்டாக்குறது எதை உண்டாக்குனாரு? குடும்பத்தை தான் உண்டாக்குனாரு. டிவைன் இன்ஸ்டிடியூஷன். எடுத்துட்டா அது வேற விஷயம். ஆனா அது ஸ்டில் இட்ஸ் டிவைன். கர்த்தத்தின் கனி கர்த்தரால் வந்து சொல்றோம். கர்த்தத்தின் கனி பாவமா இருக்க முடியுமா? கர்த்தத்தின் கனி அவங்க அம்மா தப்பானவங்களா? ஈசாயோட வைஃப் 8 பிள்ளை பெற்றவங்களாச்சே, இவர் 8வது. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏன் அவர் அதை சொன்னார்? ஒரு கேள்வி வருது. இவர் பாவம் பண்ணது வேற விஷயம். கட்டளைக்கு இவர் என்ன பண்ணல? கட்டளைக்கு கீழ்படிங்க. ஒரு சமையல நீங்க படிச்சீங்க தெரியும். ராஜாக்கள் போருக்கு புறப்படும் காலத்துல ஐயா என்ன பண்ணாரு? உப்பரியில வளர்த்துனாரா? என்ன செய்யணுமோ அதை செய்யல. இது என்ன ஆகுது? நாட்டோட பிரச்சனை. நீ ராஜா, நீ என்ன பண்ணிருந்துருக்கணும்? முன்னாடி போயிருந்துருக்கணும், சண்டைக்கு போயிருந்துருக்கணும். இவருக்கு என்ன விஷயம் நமக்கு தெரியல. உப்பரியில வளாகிட்டு இருந்தாரு. தேவையாது. அதனால என்னாச்சு? பார்க்கக்கூடாத பார்த்து, செய்யக்கூடாத செஞ்சு, அதுக்கு ஒரு நியாயம் கட்டிச்சு. ஏன்? அதிகாரத்தில் கிங் அதிகாரம். நல்ல பைபிள படிச்சவங்க, நல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க. தீர்க்க தரிசி எல்லாம். அதை விட என்னன்னா அவர் ஆண்டவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற. இது எப்ப சொன்னாரு?
இதயத்துக்கு ஏற்றவனா இந்த மாதிரி அக்கிரமா போய் இப்படி சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறது இல்லையா? இருதயத்துக்கு ஏற்றவனா கண்டா. எப்ப கண்டார் அவரு? அவன் எப்ப உழுந்தாலும் கல்வி சேர்த்து போனவன். அப்ப அவனே எவ்வளவு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணான்? 40 வருஷம் இல்லையா? இவரு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவரு என்ன பண்றாரு? ராஜாக ஆகுறாரு. அப்படின்னா இவரை எப்ப பாக்குறாரு ஆண்டவர்? முன்னறிகிற அல்லேலூயா. அதை முன்னறிந்து செயல்படுகிறது. அன்னைக்கே அவரை பார்த்தார். தாவீது எப்படிப்பட்டவன்? பாவத்துக்கு வரும்போது இதை சொல்லணும். ஏன்னா நீங்க தப்பாவே கடன் கொடுத்துருங்க. நம்ம மனசு எப்பவுமே எப்படிதான் ஆகும்? ராங் சைடுல தான் அதிகமா போகும். அவன் தாவீதுக்கு 8 வயசு, 18 பிள்ளைங்க. இப்ப கல்யாணம் பண்ணவங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு வீட்டாமா அவங்களுக்கு மீண்டு எழுதிக்கிறதுக்கே ஒரே வருஷம் இல்லையா? கண்ணை பார்த்தோன்னு சொல்லுங்க சரிங்க, மூக்கு சரிங்க, கண்ணு சரிங்க இல்லம்மா அதெல்லாம் கிடையாது. இன்னமும் நம்பிருக்கு உங்க ஆபீஸ்ல சொல்லு இல்லையா? அதான் 8 வயசு. ஆனா அவன் 18 பிள்ளைங்க. ஆனா அவன் அந்தி சந்தி எல்லா வேலையும் கர்த்தரை தேடுவான். அது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய ஆலயத்தையும் கர்த்தரையும் அவன் எப்பொழுதும் தேவனை எனக்கு எப்பொழுதும் நடப்பில்லை, எனக்கு முன்பாக வைத்திருக்கிற என்னுடைய வலது பாரசத்தில் அவர் இருக்கிறதால என்ன பண்றது இல்ல, அசைக்கிறது. நம்ம சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஏன் அவனை இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார்? இவ்வளவு பிரச்சனை மாத்திரம் இல்ல, மச்சிப்பான வீட்டுல உட்காந்து இருக்கான், ஆசிரியப்பு கூட தாங்க தூக்கம் வரலாம். தூக்கம் கூப்பிடுறாங்க. ஐயா என்ன ஆடு மேய்ச்சவன என்ன ஆண்டவர் எடைய நான் கோமானா மாத்திட்டார், அரசனா மாத்திட்டார். செழிப்புல நான் உட்காந்துருக்கேன், நிம்மதியா இருக்கேன், ஏசியில இருக்கேன், எல்லாம் இருக்கேன். ஆனா தேவனுடைய பெட்டி, வேல்வெட்டி பெட்டி கிடைக்குள்ள இருக்குது. இப்பதான் ஆண்டவர் அஜா மட்டும் எல்லாம் இருக்குது. அப்பா நீ விரும்புறது சரி அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை ஆண்டவருடைய எவ்வளவு அன்பு இருந்தா அவருடைய ராஜ்யப்பாவம் இது அதெல்லாம் அவனுக்கு செகண்ட். அவன் கோல்டு மட்டும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க 3000 டன் கோல்டு சேர்த்து வச்சாங்க. ஆலயத்தை கட்டுறதுக்கு எத்தனை டன் கோல்டு? இன்னைக்கு கோல்டு வேலை என்ன நம்ம நினைக்குது. 3000 டன் கோல்டு அவன் சேர்த்தான். ரத்த கடை படுறதுனால அவனோட கட்ட முடியல, அவ்வளவு சதவீதத்தை வச்சிருந்தான். அவனுதான் அதனாலதான் ஆண்டவர் அவனை பண்ணாரு. இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார். சரி, செஞ்ச பாவம். ஆக பச்சைபாடத்துல பாவத்தை பண்ணுவதற்காக அது ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கலாம். பின்னாடி என்னை சொல்ற ஈசோப்பினா சுத்திகரி, ஈசோப்பு சுத்திகரிக்குமா? ஆண்டவர் நாத்தான்களை அவனுக்கு அனுப்பினார். அனுப்பின உடனே எல்லாருக்கிட்டையும் இல்லாத ஒரு பெரிய குணம் தாவீது கிட்ட போச்சு. ஏன்னா அவனோட ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுகிற 1000 நாளும் பார்க்கும் தேவனுடைய சபையில ஒரு நாள் நல்லதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? ருசித்துப்பாங்க. தேனிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளது என்று சொல்லி அவருடைய வார்த்தை ருசிச்சாங்க. அதனால அவன் என்ன சொல்றான்? அவனுடைய நெத்தினில பவர்ல எல்லாம் பண்ணி முடிச்சான். நத்திங். ஏன்னா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலத்துல அது பெரிய பாவம். அவங்களுக்கு அனுமதிச்சிருந்தார்.
முத்தலாக்களுக்கு அதை அனுமதிச்சிருந்தாங்க. அது பெரிய பாவமா காணப்படும். இன்னைக்கு முஸ்லிம்ஸ் எல்லாம் அவங்களும் நம்முடைய ஒரு பாட்டு தான் ஆகும். அவங்களாம் நிறைய 5, 7 வயசு 8 வயசுலாம் வச்சுப்பாங்க. அது ஒரு பெரிய காரியமா தெரியல. அத ஆனா அவன் பரிசுத்த ஆவியை அப்போ ஆண்டவர் அவனை வளர்த்திருப்பாரா? வளர்த்திருக்க மாட்டாங்க, வளர்க்கல. அப்போ அதை நாத்தான் கன்ஃபார்ம் பண்ணும்போதுதான் மனக்கசந்து ஆளுநர் வந்து வச்சுப்பாங்க. மனக்கசந்தா அந்த என்ன பண்ணிடுறது? மனம் திரும்புறதுக்கு 2 மணிக்குள்ள கடவுளா அவர் மன்னிப்பு கொடுக்குறாரு. அவனுக்கு அப்ப தெரியல ஒரு ஈஸ்வத்தினால் சுத்துறாரு. சங்கீதம் 32:1-2 பாத்தீங்களா? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ அங்க மன்னிக்கப்பட்டது மூடப்பட்டது. அவன் கூட தான் அவன் கேட்கல. ஆனா அவருடைய அன்பு என்ன பண்ணிடுச்சு? அவன் தோட்டத்துக்கு வெளியே கொண்டு அங்க வச்சு அஷ்டஸ்தலத்துல வைக்கல, சபையில அவனை வைக்கல, வெளியே கொண்டு வந்து அன்பின் நிமித்தமாக அவனுடைய பாவத்தை மன்னிச்சு அவனுடைய நிர்வாகத்தை என்ன பண்ணாரு? ஆனா அங்க என்ன இல்லை? வாட் இஸ் மிஸ்ஸிங்? சுத்திகரிப்பு. சுத்திகரிப்பாங்க. மன்னிக்கப்பட்டது, மூடப்பட்டது. அது சுத்திகரிப்பு. ஈசோப்பு சுத்திகரிக்குமா? அப்புறமா தாவீது பேசுறா, நறுமுண்டதும் நொறுமுண்டதுமான ஆதே நீர். அல்லேலூயா. பலியில உனக்கு அவன் பலி செத்த எவ்வளவு பலி செலுத்தல. ஆட்டுக்கடாட்டு மத்தங்கள் பிரியமாக இருப்பாங்க. பூமி அது நிறைய என்னது எந்த வெண்ணம் ஒன்றால் கேட்கலாம்ப்பா. மனம் கசங்க. அன்பார்ச்சுனேட்லி முத்திராக்கள் நிறைய பேர் செய்யல. நான் கேட்டீங்கன்னா நான் யாரெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னா, ஆதாம் திரும்பி வந்த மாதிரி தெரியல, மோசே ஒரு மணிக்கு கேட்ட மாதிரி எனக்கு தெரியல, ஒரு யோவான் ஸ்நானகன் அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டதாக எனக்கு தெரியல. இவங்க எல்லாருமே போட்டோ விட்டாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் போட்டோ விட்டுருச்சு. மோசைட்டோட ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜனங்கள் நிமித்தம் நீ வா, இதை விட்டு வா, நான் பெரிய ஜாதியாக்கன்னு சொன்னாரு. ஆனா அந்த ஜனம் இல்லையா, அந்த ஆண்டவருக்கு வந்து அவன் வரல. ஆனா அந்த ஜனத்துல தான் வந்துட்டோம். அவனுக்கு காலாளுக்குள்ள போக முடியும். ஜனங்க முழுவதுக்கு தாச்சு தாங்க ஆண்டத்தை போய் நிற்கா, போ தன்மை கிட்ட போன்ற போன எடு அடியில மாறாடிகளுக்கு மறுபடியும் அதே தான் போறான். டென்ஷன்ல போறான். அவருடைய வார்த்தை என்ன பண்ணணும்? யாரும் கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கும், பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும், கோபம் பண்றதுக்கு மிஸ்ஸிங் மார்க் எல்லாம் போச்சு. 2வது அதே சிச்சுவேஷன், அதே நிலைமை. போய் நின்னா என்ன சொல்ல போறாரு? 8 அடி 38 ஆச்சு. அவரு என்ன சொல்றாரு? அவரை பார்த்து அல்லேலூயா போக மாட்டாங்க. அதே சாமி எங்கன்னா கலர்ந்த மாதிரியோ அழுத மாதிரியோ இருக்குது. அது தெரிஞ்சில்ல. ஆனா சொல்லிட்டாரு, நீ போக மாட்டாங்க. யூதால நம்ம பாக்குறோம், பிசாசு வந்து இவர்தான் அடக்கம் பண்ணாரு. அவ்வளவு குளோரி. ஆனா அவன் அப்படி கஷ்டப்பட்டான் 40 வருஷம். அவன் அழுவதே அடக்கம் பண்ண இந்த கனெல்லாம் கொடுத்தாரு. ஆனா என்ன பண்ணல? விசுவாசிக்கலடா, ஒண்ணுமே பேச முடியும். அமைதியாயிட்டான். நல்ல ஒரு அடக்கத்தை பெற்றுக்கொண்டான். வெற்றி ஜாக்கிரதை. அப்போ என்னது? கட்டளையை மீறுறது. அதனால இங்க தாவீது சொன்ன மாதிரி என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் பெற்றால்னு நம்ம யாரும் சொல்லிட கூடாது. விவாக மஞ்சம் ராவருக்கணும், கனம் உள்ளது, பரிசுத்தம் உள்ளது, கர்த்தத்தின் கனி பரிசுத்தம் உள்ளது. அது சுபாவம் வளரனால ராதாந்து சொல்லுவோம், அது வேற விஷயம். ஆனால் தாவீதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தும். தாவீது அப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன சொல்ல முடியுமா? அந்த வேதத்தை கற்று ஆராயணும். அவன் சொல்றதுக்கு காரணம், நியாயப்பிரமாணத்துல பழைய ஏற்பட்ட ஒரு கட்டளை இருக்குது.
வேசி பிள்ளையும் அவர்கள் 10வது தலைமுறையானவரும் சபைக்கு உட்படலாம். அதை படிச்சுட்டுதான் அவன் கதறான். இது எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயுல நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா, யூதால இருந்து வம்ச வரலாறு இருக்கும். யூதால ஆரம்பிச்சு ஈசாய் வரைக்கும் நீங்க அதோட தலைமுறையை நீங்க பாத்தீங்கன்னா, யூதா பாரேசு அப்படின்னு வரும். யூதா வந்து தாமார் கிட்ட. தாமார் கதை தெரியும் இல்லையா? சில பேருக்கு தெரியுமா, எனக்கு என்னன்னு தெரியாது. அது ஒரு யூதா என்ன பண்றாரு, அவருக்கு 3 பிள்ளைகள் இருந்தாங்க. ஏர், ஓனான், சேலான், 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேர்ல மூத்த பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். தாமரை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறார். கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவனுக்கு ரொம்ப ரொம்ப அக்கிரமம் பண்ற ஒரு மகனா இருக்கான். அதெல்லாம் தேவன் என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சு அடிச்சு செத்து போயிட்டான். பழைய 10 நியமங்களின் பிரகாரம் அந்த கதைக்குள்ள நம்ம போக முடியாது. இப்போ ஒருவேளை அண்ணன் இறந்து போயிட்டானா அந்த ஒய்ஃப் என்ன பண்ணிருந்தோம், தம்பிக்கு கட்டி கொடுத்துருவாங்க. அவர் வந்து என்ன பண்ண, ஏன்னா அவருக்கு வாரிசு வேணும், சந்தானம் வேணும். அந்த வாரிசுக்காக வேண்டி தம்பி கட்டி கொடுக்குறாங்க, அந்த ஓனானுக்கு கட்டி கொடுக்குறாங்க. அவனுக்கு பொறாம, யார் மேல? அண்ணன் மேல பொறாம. இவனை கட்டிக்கிட்டனா இவனுக்குன்னு ஒய்ஃப் பார்க்கலங்க, அண்ணன் ஒய்ஃப் தானே கட்டி, அவன் அண்ணனுக்காகவே என்ன பண்ண போறான், சந்ததியை உண்டாக்க போறான். அதனால அவனுக்கு அந்த குடும்ப வாழ்க்கையில தெரியவில்லை. அதனால ஆண்டவர் தான் பண்றது, அது ஆண்டோடைய பார்வை, அது ஒரு நியமம். அதை அவன் செய்ய தவறான், அந்த கட்டளைக்கு அவன் கீழ்ப்படு. அதனால அவன் என்ன பண்றான், ஆண்டவர் அவனையும் அடிக்கிறான். அப்ப இவன் கை பண்ணாதே இருக்கான். எவ்வளவு நாளைக்கு? அப்ப மாமனார் இருக்கவரா, நான் என்ன பண்றது? சரிம்மா, நம்ம கொலை வழக்கு பிரகாரம் சின்ன பையனா இருக்கிறான், அவன் வளர்த்தோம், வயசுக்கு வரட்டும், அவனை அவனுக்கு கல்யாணம் பண்ணிருக்கேன் அனுப்பிட்டேன். அப்ப என்ன ஆச்சு, எங்க அம்மா போய் உட்காந்துருக்கு. இப்ப பையன் பெரியவங்க ஆயிட்டான். ஆனா அப்பா என்ன யோசிக்கிறாரு, 2 பிள்ளை செத்து போயிட்டான், எல்லா தாக்குகளும் போற ஒரு இடம் கூடாது, இவன் இருக்கிறது ஒண்ணுதான் இருக்குது, அச்சு இதையும் விட்டா எப்படி, இவனை எப்படி கட்டி கொடுக்கறது, இவனை ஏமாத்திடலாமா ஒரு பிளான் பண்றாரு. அதனால என்ன பண்றாரு, கொஞ்சம் தள்ளி போடுறாரு. இதை எதிர்பார்க்கலாம், இந்த மனுஷன் கூட்டு நம்ம கல்யாணம் பண்ணி வைப்பான். வேற வழி கிடையாது, அவங்களுக்கு தனியா இருக்க முடியாது. ஆனா இவரு ஏமாத்துறாரு. இதனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த காலத்துல உள்ள வழக்குப்படி ஒரு வேசிய மாதிரி அவங்க வயசு இறந்து போயிடுறாங்க. இவர் மாடு அவங்களுக்கு ஆடு மேய்க்கிறது அதனால அந்த காலத்துல இவங்க ஆடு மேய்ச்சி போயிடுறப்போ வேசி வேஷம் போட்டு இவளை ஏமாந்த கதைத்தாரு. அவன் என்ன கொடுப்பான்னா, உன் போன் இதுவும் கொடு, காசு வேணா வெள்ளாட்டி கூட்டு கொடுக்குறேன்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, ஓடி போயிடான். ஓடி போய் 3 மாசம் கழிச்சு ஒரு செய்தி வந்து, அப்ப யூதாவுக்கு பல கிடப்பாவும் எல்லாம் வந்து ஏமாத்திட்டேன், என் குடும்பத்தை ஏமாத்திட்டேன், இவரு செஞ்சதை விட்டாரு. அவன் மேல தொப்பிட்டு வந்து போவாரு போலார் நேரா. அவ வந்தா வெளியில, ஏன்னா மனுஷன் நீ எனக்கு பண்ண தப்பு விட்டு நீ நியாயப்படுத்த போகணும் பேர் விட்டு விட்டான். விட்டாலும் ஒரு ரகமா போயிடுச்சு. அவன் என்ன என்னிலும் அப்போ, ஆனா தப்பு 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 தான். சாம்பார் என்ன பண்ணிருக்கோம், மாமனார் ஏமாத்தினா என்ன, கடவுள்கிட்ட போய் கேட்டுருக்கோம்ல, கட்டுக்கலாமா இல்லையா? அதுக்காக இவங்க ஒரு ரூட் போட்டா எப்படி அது தவறு? அதனாலதான் அந்த 10வது தலைமுறையில இவர் வந்து விழுந்ததுனால ஐயோ சொல்லிட்டான். அதுக்கும் சேர்த்துதான் அவர் என்ன பண்றாரு, சின்னா நிறைய பேருக்கு இந்த சத்தியம், இந்த உண்மை தெரியாததுனால என்னமோ எங்க அப்பா அம்மா என்ன பாவத்துல கட்டம் தச்சாங்க, எல்லாம் பாவத்துல போறோம், நம்ம தாயத்தோட பசுத்தவாட்டி அம்மா அப்பா. பிள்ளைகளே, ஹலோ தம்பி, பிள்ளைகளே, உங்க பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது
நியாயம். மனுஷனே உன் என்னத்தை கேட்கிறாரு அவரு? நியாயம் செஞ்சு இரக்கத்தை சம்பாதிச்சு மனத்தாழ்மையா நடப்பதல்லவோ. இடத்துல சபையில வந்து உட்கார்ந்து இது என்கிட்ட இல்லை அப்படின்னா சபை விட்டு தோட்டத்தை விட்டு அவங்களை தொட்டுன மாதிரி நம்மளையும் அல்லேலூயா. புரிஞ்சுதா? இருக்கும் கட்டளை. இப்ப வரலாம் குறுத்தோலைக்கு இல்லையா? இது ஒரு அரசியல். அவர் வந்துட்டார், நிறைய ஊழியம் பண்ணிட்டு 3.5 வருஷம் ஊழியம் பண்ணிட்டார். 3.5 வருஷம் ஊழியம் பண்ண பிறகு இப்போ ஆண்டவருக்கு கடைசி இந்த 8 நாள் வந்து ரொம்ப பெரிய ஊழியம் அவருக்கு. இந்த கடைசி 8 நாள்ல தான் நிறைய விஷயங்களை அவர் டேக்கிள் பண்றாரு. நிறைய சோங் கொடுக்குறாரு, ஓமைகளை சொல்றாரு, மக்களை சீர்திருத்துறாரு, எல்லாம் பண்றாரு. இந்த பாம் சண்டே சொல்ற பெத்தானியால 2 நாளுக்கு பஸ் ஸ்டால் பண்டிகைக்கு நம்ம போகணும்னு இந்த சீரர்களை ஆயத்தப்படுத்துறாரு. இப்போ பெத்தானியா 3 கிலோமீட்டர் எரிசலேம். இப்போ இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார், ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். ஃபேமஸ் ஆனது யாருக்கு பிடிக்கல? 4 விதமான கூட்டங்களுக்கு இவர் ஃபேமஸ் ஆனது பிடிக்கல. அதுக்கு மேல அந்த அரசாங்கத்துக்கும் இவரை உளவுத்துறை இருக்கும்ல, சிபிசிஐடி இருக்கும்ல, அது என்ன பண்ணுது? தேர் ஹேவிங் தேர் வாட்ச் ஆன் ஐ ஆன் ஹிம். அவரை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப பிரபலம் ஆயிட்டாரு. கூட்டம், பெரிய கூட்டம் இவர் பின்னாடி போகுது. அப்படி ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அங்க ஒரு மாதிரியா இருக்கு. இவருக்கு இவருடைய வேலை வருதுன்னு சொல்லி இவர அறிஞ்சிட்டாரு. என்னுடைய வேலை வந்ததுன்னு சொல்லி சீசத்துல என்ன பண்றாரு? கொஞ்சம் ஆயத்தப்படுத்துறாரு. The situation is not that clear. இதான் சொல்லுங்க. இவருக்கு பஸ் காக்கின்னா 6 நாள் தான் இருக்கு. அந்த நேரத்துல இவர் செய்ய வேண்டிய நிறைய காரியம் யாருக்கு தெரியும்? அதுக்கு முன்னால அவர் மலையில எலியா இவங்கெல்லாம் கூட்டு போய் அதெல்லாம் பார்க்க வியாபார படம் அது படம் எல்லாம் போறேன். கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாரு. இப்ப பெத்தானி அளந்து புறப்பட்டு நாருக்கு கிட்ட போற எருசலேம் வாசல் அவங்களுடைய நியமன பிரகாரம் ஸ்தோத்திர பாட்டு பாடிட்டு கிட்ட போறாங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு? அப்போ ஜனங்கள்லாம் என்ன ஏறக்குறைய அவர் என்ன பண்ணிட்டாங்க? அப்பா people declared him as king. அவர் ராஜாவை என்ன பண்ணிட்டாங்க? பிரகடனப்படுத்தாங்க. ஆனா ராஜா எப்படி வர்றாரு? கடிதம் வர்றாரு. அதான் அவருடைய திட்டம். ஆனா எருசலேமை சுத்தி ஆராய்ச்சியாளர் சொல்றான், எருசலேமை சுத்தி ஏறது என்ன பண்றான்? கோட்டை மாதிரி கட்டான். குதிரை படம் நின்றுட்டு இருக்கு, ஃபுல்லா சரௌண்டிங்கா நின்றுட்டு இருக்கு. நெருக்கடி கொடுக்குறாங்க. யாருக்கு? ஏன்னா இவனுக்கு அட்டானமி கொடுத்து வச்சிருக்கான். ரோமன் சினத்துல இருக்கான். அவனை பைலட் அங்க கொடுத்து ஒரு கவர்னரை கொடுத்து இந்த குட்டி ராஜாங்கத்துக்கு யூனியர்களுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கான்? சில அட்டானமி. எருசலேம் ஆலயம் கண்டிஷன் இவனுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அண்ணா காய்பாய் இவங்க இருக்காங்களே, இவங்களுக்குலாம் போச்செல்லாம் உண்டு அவங்களுக்கு. இன்னைக்கு எப்படி வேட்டிகன் சிட்டியில போகான்னு இருக்காரு. இட்டாலியில அவர் இருந்தா கூட அதுக்கு தனி பட்ஜெட், அவருக்கு தனி அதிகாரம். அவர் சொன்னா உலகத்துக்கு எடுபடும். ஐநாக்கு அட்வைஸ் கொடுக்குறது யாரு? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். எல்லாம் நெருக்கடி வருது. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இவரை என்ன பண்ணலாம் அப்படின்னு பயங்கர நைட் ஒரே மீட்டிங். அந்த செலிபிரேட் சான்ஹெட்ரின் எல்லாம் கூடுறாங்க. கூடி என்ன பண்ணலாம்னு ஒரு கன்வர்ஷன். அப்போ பயப்படுறாங்க. இவர் மேல கை வச்ச ஜனங்கள்லாம் இவரை சுத்திச்சு, இவரை கிங்கா கொண்டு வர அளவுக்கு எல்லாம் மாபு வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஒரு கை வச்ச பெரிய கலகம் உண்டாயிடும், நம்மளுக்கு பேர் அழிவு உண்டாயிடும். இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நேரத்துல அது ஆண்டவர் தெரியாம இருக்குமா? பேசாம தெரியாம இவரை ஒரு புரட்சி நாயகனா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கலகக்காரரா, ஒரு புரட்சி. ஏன்னா மேசியா ஓரளவுக்கு இவங்களுக்கு இவருடைய பிரசங்கம் அது இது எல்லாம் வந்து இப்ப ஒரு தெளிவு வந்துச்சு. இவர்தான் மேசியா, ஓசன்னா, ரட்சகர், நம்ம விடுவிக்க போகிறவர், நம்ம மீட்கப்படுறது. இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு நமக்கு ஒரு பெரிய நம்ம தப்பு கட்டிட்டு இருக்கோம். நம்மளே சுதந்திரமா இருக்கலாமே. விடுதலை பிள்ளைங்க கேட்ட மாதிரி வேலையே இல்லை. தனித்தமிழ் இல்ல.
டிக்ளேர். அதான் இவனுடைய எதிர்பார்ப்பு. யூதருடைய எதிர்பார்ப்பு என்ன? மேசியா வருவார். ஒரு பக்கம் குதிரை படம் நிக்குது, அவன் அரண்டு போய் அலர்ட் பண்ணி 8 அடுக்கு 7 அடுக்குன்னு சொல்லிட்டு பாதுகாப்பு உட்கார்ந்து இருக்கான். நம்ம அந்த பிரின்ஸ் ஆஃப் பீஸா போறாரு. அதுல மேல போ சாந்தமா போற என்ன அர்த்தம்? இவன் கிட்ட வேற சமாதான பிரபு படிச்சு பார்த்தா 22 மத்திய 26 அவரு உலகத்துல சமாதான பிரபுவா மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அவங்களுக்கு அறியாமலே அவர் அந்த சமாதான பிரபுவா மகிமைப்படுத்துறாங்க, கொண்டாடுறாங்க. ஆனா தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுறாங்க? நிறைவே பழைய 4 காசுகளுமே நியாயப்பிரமாணத்தின் முடிவுனா அவரை பத்தி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் என்ன பண்றீங்க? ஒவ்வொன்னா நிறைவேறுது, முடிக்கப்படுது. அன்பு நிமித்தமா அது நிறைவேறது. அடுத்த கட்டம் ஆவிக்குரிய பிரமாணம். இப்போ இவர் உள்ள போறாரு. அன்னைக்கு இவரை ராஜாவாகிட்டாங்க, கிட்டத்தட்ட ராஜாவாகிட்டாங்க. இப்போ இந்த ஆலோசனை சங்கத்துக்கு பெரிய கன்ஃபியூஷன். அன்னைக்கு வச்சு அவர் எதுவுமே டச் கூட பண்ண முடியாது. ஏன்னா ரிவோல்ட் ஆகும், பெரிய கலகம் உண்டாயிடும், அது கவர்மெண்ட் பிரச்சனை ஆயிடும், இவனுடைய அட்டானமிக்கு பிரச்சனை ஆயிடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். பாம் சண்டே. அந்த பாம் சண்டே என்னன்னா அந்த சுக்கோத், அந்த குடார பண்டிகை வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்கு அந்த விடுதலை நாளுக்காக வேண்டி ஒரு அந்த குருத்தோலை பிடிச்சு அந்த மீட்பை அறிவிக்கும்படியாக ஒரு சந்தோஷப்படும். அப்போ அன்னைக்கு அவர் மீட்டுட்டாருன்னே சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க அவர் ராஜாவாக்கி எனக்கு ரட்சிக்கிற வந்துட்டாருன்னு சொல்லி இல்ல. ஆனா அவங்க மக்கள் சந்தோஷப்பட்டாங்க. எப்படி இருக்கும் இந்த கூட்டத்துக்கு அகைன்ஸ்ட் பார்ட்டி. அதனால அடுத்த நாள் இவங்க வரணும். 4 விதமான கூட்டங்களை 2வது நாள்ல திங்கக்கிழமை 2வது நாள் அவர் சந்திக்கிறார். யாரெல்லாம் சந்திக்கிறார் அப்படின்னா, நான் நிறைய நடுல விட்டேன். ஆலயத்தினுடைய அதிகாரிகள், கார்டர்ஸ், அங்க கவர்னிங் பாடி, பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதப்பாரர்கள், நியாயசாஸ்திரி, இவங்க 4 பேர் வராங்க. இந்த ஆலயத்தினுடைய அதிகாரிகள் வந்து அவன் கேட்கிறான், அடுத்த நாள் ஏன்னா கூட்டம் கலந்துருச்சு, எல்லாம் கூட்டம் ரொம்ப கலந்துச்சு. ஆனா இருக்காங்க, எருசலேமை சுத்தி தான் இருக்கிறாங்க. ராஜா வந்துட்டாரு, எப்படி இவர் தரணும், எப்படி கிங்காக போறாருன்ற ஒரு சூழ்நிலை தான் அங்க அப்பவும் இருக்குது. ஆனா இவங்க வந்து என்ன கேட்கிறாங்க, எந்த அதிகாரத்தினால நீங்க இதெல்லாம் செய்யறீங்க? கொஸ்டின், எந்த அதிகாரத்தினாலும் நீங்க செய்யறீங்க? அது நீங்க உடனே சொல்லணும். யூனிட் டிக்ளேர், நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு ஞானமா சொன்னாரு. என்ன சொன்னாரு? யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தது தேவனுக்கு கொடுத்ததோ எதிர்க்கு எதிர்க்கு போட்டாரு. போட்ட உடனே தேவனிடத்திலிருந்து வரலன்னா என்ன ஆயிடும்? பிரச்சனை ஆயிடும். மனுஷன் சொன்னாலும் பிரச்சனை ஆயிடும். ஏன்? மாபி சுத்தி இருக்குது, கலகம் உண்டாயிடும். ஆட்டாங்க சொல்லுங்க, அவங்களுக்கு எதுவுமே பேச முடியல, எனக்கு தெரியாது அப்படின்னா. அப்ப நானும் சொல்ல மாட்டேன் எந்த அதிகாரத்தை செய்யறேன் அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன? சமாதான பிரபுவா தான் வந்தாரு. ஆனா ஆலயத்துல போய் சுத்தி பார்த்தோம்னா என்ன ஆயிடுச்சு அவருக்கு? மணி எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க, ஒரே கடைக்கடையா கட்டி இன்னைக்கு இருக்குது. நம்ம ஆலைகள்லாம் போக சிஎஸ்சி சர்ச் எல்லாம் சுத்தி பாருங்க, எல்லாம் கடை கட்டி வச்சிருப்பாங்க இன்கமுக்கு. அது ஒரு காரணம். அதோட மோசம் வருது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே இவன் காசு கொடுக்குறாங்க இருக்கான். ஏன்னா உலகத்துல எல்லாமே பண்றான், இங்க பலி செலுத்த வரான். அந்த பஸ்கா பண்டிகை வந்தாலே என்ன தெரியுமா ஆயிடும்? சுத்தமான ஆட்டுக்குட்டி. அவன் ஓடிட்டு வருவான், ஏழை பாதையெல்லாம் கஷ்டப்பட்டு ஆட்டுக்குட்டிய. இங்க பிரதான ஆசிரியர் வந்து அதை பார்ப்பான். அதை தொங்கிட்டு போய் கொஞ்சம் 3 கிலோமீட்டர் தூக்கி என்ன ஆகும்? இது வந்து டல்லா இடம், இது ஊனம், இது நோயா, இதெல்லாம் கிடையாது. இப்ப என்ன பண்ணுவேன்? புதுசா ஒண்ணு வாங்கிப்பான். அவன் கடை கட்டி வச்சிருப்பான். அங்க போயிட்டு இதை நோஞ்சான கொண்டு போய் 5 பேர் கொடுத்துட்டு அதை 10 ரூபாய்க்கு வாங்கிடுவான். வந்துதான் பரிசு. அப்படின்னா அதுல நான் பேர் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி அந்த ஒரு கோயிலுக்கு இல்ல அவ்வளோ பணம், அந்த மாதிரிதான் எருசலேம் ஆலயம். அது எது? கவர்மெண்ட்டுக்கு பெரிய சப்போர்ட், அவங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கும். அதனால கவர்மெண்ட் எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறான். அதனால இவங்க வந்து கேட்கறாங்க. அப்போ ஜனங்களுக்கு பயந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க?
ஒண்ணுமே செய்ய முடியல. பஸ்கா பண்டிகை வருது, நெருங்கிட்டு இருக்கு, பெரிய பண்டிகை வருது, அதனால ரெண்டாவது ஆள் வரும். யார் வரா? சதுசேயர்கள். இவங்க எதுக்கு திரும்ப வராங்க? இவத்தை ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சு இவர் என்ன பண்ணிடுவோம்? காலி பண்ணிடுவோம். இவற்றை குற்றம் கண்டுபிடிக்கலன்னா என்ன பண்ண முடியாது? கிரௌடுக்கு சப்போர்ட்டா இருக்குது. குற்றம் கண்டுபிடிச்சு தப்பு பண்ணிட்டாருன்னு கிரௌடுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப இவங்க வராங்க. இவன் சதுசேயர்கள், இவன் வரான். இவன் வந்து என்ன சொல்றான் தெரியுங்களா? தாமரை கடை நீங்க ரொம்ப நல்லா என்ன பண்றீங்க, இப்போ ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு 7 மனைவிகள், எல்லாரும் சொந்தம் இல்லாம. ஏன்னா சதுசேயர்கள் யாரு? பேசிக்கா வீட்டு நம்பிக்கை இல்லாதவர், அதான் சதுசேயர். 4 கூட்டம் இருந்துச்சு, இதுல வீட்டு நம்பிக்கை கிடையாது. அதனால அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த 4 பேர்ல இவன் உயிர்த்தெழுதல்ல யாருக்கு நியாயமான கேள்வி தானே. ஆண்டவர் அதுக்கே பதில் சொல்லுங்க இல்லையா? கொள்பவனும் இல்லை, கொடுப்பவனும் இல்லை, நம்ம எவ்வளவு எப்படி இருக்கோம்? தேவர்களை போவோம். அதே இல்லையா? அடையாளம் தெரியும், ஆனா எப்படி இருக்கும்? புரிஞ்சுச்சா? அவனுக்கு பேசுறதுக்கு குற்றம். இப்ப பரிசேயர்கள் அவங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஆகும். ராயனுக்கு வரி கொடுக்கிறது தான் தேவனுக்கு வரி கொடுக்குது. ஏதாவது சொன்னாக்க பூச்சி போட்டுருவாங்க. அப்ப அவர் அழகா கேட்டாரு, ஒரு காயினை கொடு. பார்த்தாரு, இது என்ன தேவனுடைய ராயன், ராயனுக்கும் தேவனுக்கும் சேர்த்து புரிஞ்சு வச்சா. ஆச்சரியப்பட்டாங்கன்னா இப்படி பேசுறாரு, அந்த அம்மா இல்லாத பாருங்க. லா எக்ஸ்பர்ட், நியாய சாஸ்திரி வரான், நியாயப்பிரமாணம் கேட்கலாம். எது கற்பனையில பிரதான கற்பனை அப்படின்னு கேட்டா அந்த கீழே சொன்னாரு. இப்பதான் அதை சொன்னாரு, இதனால கத்துரு உயிரோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனது அன்பு கூறு குப்பான இன்னொரு கற்பனை. அப்போ இத்தனையும் சிலுவை காஸ்பல்ல கொண்டு வந்தார். அப்போ அவனுக்கு சொல்லிட்டாரு, அவருக்கு அவரு லா எக்ஸ்பர்ட் இல்ல, கரெக்ட் தான் சொல்றது, ஓரளவுக்கு சரியாதான் வருது. ஆனா யார் அந்த திறன் இல்லையா? இருக்கே, யார் அந்த திறன்? அப்போ அந்த இதுல ஆண்டவர் அவருடைய தாழ்வை பாருங்க, ஒருத்தருக்கும் நியாயம் செய்யறாரு, அவன் இறக்கம் பாராட்டுறாரு. ராஜாதி ராஜா சர்வலோகத்தையும் படைச்சு அந்த ஆட்டி படைக்க சர்வமும் அவருக்காகவும் படைக்கப்பட்ட அந்த தேவன் அவனை புரிஞ்சுக்கிட்டு அவன் மேல இறக்கப்பட்டு அவன்கிட்ட தாழ்மையா இந்த கதையை சொல்றான். வெசலேம்ல இருந்து ஒருத்தன், வருஷத்து நகரத்துல இருந்து ஒருத்தன் பாலா போனா, பிசாசு கள்ளன் கையிலாக போட்டான். திருவள்ளவும் கொள்ளைக்காரன் வரானே என்று வேற எதற்கும் கள்ளன் கையிலாக. ஆக அவன் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவன் நல்ல சமாளியா. இவங்க 2 பேரு அவங்க வேலையை காட்டி ஒதுங்கி போயிட்டாங்க. செய்ய வேண்டியவங்க தான், உதவி செய்ய வேண்டியவங்க தான். ஆனா அவங்க இறக்கம் பாராட்டல, நியாயம் செய்யல, ஏதாவது வழி காணல. ஆனா அவர் எப்படி வராரு? தன்னுடைய சுய வாகனத்துல வராரு. தன்னுடைய சொந்தமானவர் சொந்தத்துல இருக்காங்க. சொந்தத்துல வந்து அவளை காயம் கட்டி எண்ணெய் பூசி தன்னுடைய அதுதான் ரத்தத்தை கொடுத்து இல்ல அவளை என்ன பண்ணாரு? சபையில பண்ணாரு. சட்டத்துல சத்திரம்னா என்னது? என்ன சபைதான் சத்திரம் கொடுத்து 2 வெள்ளி காசு. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, நியாயப்பிரமாணம், ஆவிக்கு இது மேல் ஆவிக்குரிய பிரமாணம் பொருள். இதை வச்சு நீங்க உங்களை பாத்துங்க. நான் திரும்ப வரும்பொழுது மிச்சம் இருந்தா
என்ன இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம விதத்துல நிறைய டவுட் இதை படிச்சோம்னா நிறைய டவுட் வந்து அதுக்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு என்ன பண்றேன், பதில் சொல்றேன் அப்படிங்கிற அளவுல அவர் சொன்ன உடனே அவன் மனம் திரும்பினானா சபைக்குள்ள வந்தானான்னு தெரியல. அப்ப ஆனா ஆண்டவத்தை கேட்டேன், நான் என்ன செய்யணும், நான் அவன் கேட்பேன் என்ன சொன்ன நல்லா அவன் கரெக்டா சொன்னான். அவருக்கு இறக்கம் செய்யறாங்க. இவளை யார் அப்படின்னு கேட்கும்போது நீயும் என்ன பண்ண அதே செய்ய சொல்ல. அல்லேலூயா. நம்ம இறக்கம் செய்யறோமா இன்னைக்கு? இந்த கேட்டகரியில நம்ம நியாயம் செய்யறவங்களா, இறக்கம் செய்யறவங்களா, மனத்தாழ்மை செய்யறவங்களா இருக்கிறோமான்றத இப்ப இந்த 4 பேரையும் அவர் திங்கட்கிழமையில முடிச்சிட்டார். அடுத்த நாள் அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஆலயத்துக்கு வரும்போது செவ்வாய்க்கிழமை அங்க 2 காரியங்கள் நடக்குது. ஒண்ணு சந்தோஷப்படுற காரியம். அவருக்கு ஒருத்தனை சுகப்படுத்திருந்தார், ஒரு குஷ்டரோகி ஒருத்தனை சீமோனை வந்து சுகப்படுத்திருந்தார். அவன் ஒரு அதை ஆசாரியை காட்டணும். அந்த வகையில அவன் என்ன பண்றான்னா ஒரு விருந்து வைக்கிறான். நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு விருந்து வைக்கிறான். அதுக்கு எல்லாரையும் கூப்பிடுறான். குஷ்டரோகம் நீங்கி அந்த சந்தோஷம் ஒண்ணு அதை காட்டணும். அந்த அளவுல ஒரு விருந்து பண்றான் சீமோன். அங்க ஒரு ஸ்திரீ வரா. அதை யாரவன்? பாவியான ஸ்திரீ. யாரு? அந்த அம்மா ஒரு விபச்சாரத்துல மாட்டின ஒரு பொண்ணை கையும் களவமா பூச்சின்னு வந்து நிறுத்திட்டாங்க. இவத்த கொண்டு வந்துட்டாங்க பேசாமிட்ட. விபச்சாரத்துல கையும் களவமா பிடிபட்டா என்ன பண்ணுவாங்க? உயிரோட அந்த யூதா கூட குடிச்சாரு. உயிரோட என்ன பண்ணும்? கொல்ல போடணும், எரிக்க போடணும் நினைக்கிறாரு. அதே மாதிரிதான் இங்கேயும் யூதருடைய பிரமாணத்தின் பிரகாரம் அப்படி கையும் காலமா பிடிச்சாங்கன்னா கல்லறிந்து கொல்லணும். எல்லாம் சுத்தி நிற்கிறான். போதகத்தை வாங்கி போதகர் என்ன சொல்ல போற ஆண்டவர் அதெல்லாம் பண்ணாரு. அழகா உங்களில் பாவம் இல்லாத முதலாவது கேட்டா உங்களில் எந்த பாவம் இல்லாதவங்க நம்ம இதே எடுத்துக்கோங்க, அதுவே போதுமானது. அங்க எல்லாம் கள்ளப்பய ஒருத்தரும் ஒழுங்கு கிடையாது. இவன் என்ன பண்றான்? இவன் மாட்டிக்கிட்டதுனால அவன் கொஞ்சம் நிக்கிறான். எல்லாம் என்ன பண்ணாங்க? குத்தப்பட்டு எல்லாம் போயிட்டான். ஆண்டவர் குளிஞ்சு எழுதினாரு. அது நம்மளுக்கு தெரியும். இப்போ நானும் ஒண்ணு என்ன பண்றது இல்லை, நியாயம் திருக்கிறது நியாயத்திற்கு நாள் வரும். அப்ப நியாயத்திற்கு படையும். இப்ப என்ன பண்ணல நான் ஒண்ணு ஓ இனி என்ன செய்யாத பாவம் செய்யாது. அல்லேலூயா. அப்படி ஒரு சந்தோஷம் நடக்கா. அதே நேரத்துல அவர் என்ன பண்றாருன்னா அன்னைக்கு வியாகுலப்ப அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அதுவும் சொல்றாரு. அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் அந்த சீக்வன்ஸ்லயே வருது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னாக்கா அவர் சொல்றாரு நெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சேகரிக்கப்படும் அப்படின்லாம் சொன்ன உடனே ஏன் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? இடரல் அடைவீர்கள். ஏன் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். அப்ப பேதர் என்ன சொல்றோம்? எல்லாரும் இருந்தாலும் நல்லா பண்ண மாட்டாங்க. அந்த சொல்றாரு டேய் நான் உனக்காக என்ன பண்ணேன்? விசுவாசம் ஒழுங்கு போகாதபடிக்கு இவங்களை முந்திரி கொட்டா வயசானது. ஆனா முந்திரி கொட்டார் கத்தி வச்சிருந்தாரு, வெட்டினாரு. அந்த அளவுக்கு ஒரு தைரியம் பிடிச்ச ஆளுதான். ஆனாலும் அவருடைய பெருமை நல்லா நல்லா இல்ல. எல்லாரும் போட அதான் அந்த பெருமை அவருக்கு. சொன்னாரு பாவு சேவல் போறதுக்கு மேல 3 தரம் எண்ணெய் 3 தரம் எண்ணெய் அப்படின்னு சொல்ற. சரி இப்பதான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். இப்ப எல்லாம் வந்துச்சு. பஸ்காவை ஆயத்தப்படுத்த பஸ்கா பண்டிகை. சரிங்களா? பஸ்கா இது பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயப்பிரமாண காலத்துல ஆண்டவர் அவருக்கு கொடுத்த கட்டளை. அவருடைய மீட்கப்பட்ட நாள் அதை அவங்க கொண்டாடணும்,
நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும் சொல்லணும். பஸ்காவை நீங்க ஆயத்தப்படுத்துவோம்னு சொல்லிட்டாரு. பஸ்கா எப்படி இருக்கும் தெரியுமா? பொதுவா மேல் வீட்டறையில அந்த பஸ்காவை அவங்க என்ன பண்ணுவாங்க, யூதர்கள் ஆயத்தம் படுத்துவாங்க. ஒரு 10-12 பேர், ஒரு குடும்பத்துல 4-5 பேர் இருந்தா கூட 2 குடும்பமா கூட சேர்ந்துப்பாங்க. ஒரு ஆட்டுக்குட்டி அதை போயிட்டு பலியிட்டுட்டு அது முன்னோட யாரு கொடுத்துடணும், ஆசாரியனை கொடுத்துடணும். முன்னோடைய ஆசாரியனை கொடுத்துடணும். மீதி எடுத்துட்டு வந்து அது என்ன பண்ணணும், சுடணும், நெருப்புல சுடணும். சுட்டுட்டு அது ஒரு பாத்திரத்துல வச்சிடணும். அப்புறம் புளிப்பில்லாத அப்பம் வைக்கணும். அப்புறம் கீரை, கசந்த கீரை, அப்புறம் திராட்சை ரசம். இந்த 4 காரியமும் நல்லா இருக்கும். டேபிள் மேல இருக்கும். இந்த 4 காரியமும் டேபிள் மேல இருக்கும். இறைச்சி, புளிப்பில்லாத அப்பம். ஏன் புளிப்பில்லாத அப்பம்? ஏன் புளிப்பில்லாத அப்பம்? அடிமைத்தனத்துல இருந்து அவங்க மீட் எடுத்தாரு இல்லையா? அடிமைத்தனத்துக்கு மீட் எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நியமனம் கொடுத்தாரு. நிலைக்காலையும் மேல் சட்டத்திலையும் அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை அவங்க பூசணும். சங்காரக்காரன் வரும்போது அது உள்ள போக மாட்டான். அப்போ நீங்க விடுதலை பெறணும். ஏன்னா 9 வாரம் கொடுத்த கடினப்படுத்தான் பாருங்க. அழைச்சம் பிள்ளை அடிச்ச உடனே அப்பா என்னை விட்டு நீங்க போனா போதும், என்ன வேணாலும் எடுத்துக்க, எப்ப நீங்க போங்க, என் பிள்ளைங்களாம் சாவுது, தலைச்சம் பிள்ளை எல்லாம் சாவுதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்ப புளிப்பில்லாத அவங்க எப்ப மிட் நைட்ல அவர்கள் புறப்பட்டார்கள். மிட் நைட் எப்போ இட்லி மாவா இருக்குங்களா? நார்மலா நம்ம வீட்டுல இப்ப நிறைய சாவு கடையில வாங்கி போடுறோம். நம்ம வீட்டுல நம்ம வேலைக்கு நாங்க 2 பேரும் கல்யாண புதுசுல எனக்கு இந்த ஆட்டுக்கு கிரைண்டர் தான் வாங்கி கொடுத்தாங்க. அப்ப இந்த கையில அந்த கிரைண்டர் சொல்லலாம் நான் ஊற வச்சிருவேன். எங்க அம்மா ஒரு வீட்டு அம்மா 7 மணிக்கு டயர்டா வந்து 7 மணிக்கு தான் அந்த ஆட்டம் ஆட்டி அதை ஆஃபீஸ் போட்டு காலத்துல நம்ம வச்சோம்னா ஃப்ரிட்ஜெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப லேட்டா வாங்கணும். அந்த மாவு எப்ப புளிக்கும் அப்படின்னா எத்தனை மணிக்கு புளிக்கும்? நடுவில் ஏஞ்சா பார்க்க முடியும் தெரியுங்களா? 3 மணிக்கு மேலதான் அந்த மாவு என்ன பண்ணும், புளிக்கும். 3 மணிக்கு தான் புளிக்கும். அதனால ஆனா இந்த அப்போ புளிப்பில்லாத அப்போ அது 12 மணிக்கு அவங்க அந்த மிட் நைட்ல அவங்க இருந்து புறப்பட்டாங்க. அதுதான் புளிப்பில்லாத அப்போ. அதுக்கப்புறம் கீரை. இந்த கீரை என்ன அப்படின்னா அவங்க பட்ட கஷ்டம். எகிப்தியர் வந்து அவங்கள ரொம்ப அடிமைப்படுத்தி ரொம்ப கசக்கி பிழிஞ்சாங்க. அந்த கசப்பை அவர்கள் ஞாபகப்படுத்தணும்னு சொல்லி அந்த கீரை வச்சார். அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, நீங்க இந்த அடிமைத்திலிருந்து விடுபட்டு நீங்க எங்க போவீங்க, பாலும் தேர்வு ஓடுகிற கனான் தேசத்துக்கு போவீங்கன்னு சொல்லி அங்க போக நீங்க புசிச்சு குடிச்சு நீங்க சந்தோஷமா இருக்க என்ன கொடுத்தாரு அவருக்கு? திராட்சை ரசம், சிவப்பான திராட்சை ரசம். இது டேபிள் மேல இருந்தது. இப்ப டேபிள் கீழே 2 கதை இருந்துச்சு. என்னது? பஸ்கா யூதர்கள் அப்படிதான் ஆரம்பிக்கணும். டேபிள் கீழே 2 சமாச்சாரம் இருந்துச்சு. சரி, ஒரு பாத்திரத்துல உப்பு தண்ணி, இன்னொன்னுல களிமண்ணும் வைக்கோலும் பிசைஞ்சு இருக்கணும். வைக்கோலும் ஏன்னா அவன் களிமண்ல செங்கல் இருக்காங்க, பட்டு வெயில் சுடுதுப்பா அப்படின்னு அடி பின்னி எடுத்தாங்க. அப்போ ஒரு வைக்கலாது கொடுங்களா எங்களுக்கு, அப்படி சூடு தண்ணி மேல நின்றுக்கலாம், அதை பிடிச்சிட்டு நீங்க பிசையலாம் அப்படின்னு சொன்னா அது கூட என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, திங்களுக்கு சம்பாதிச்சு எடுத்துக்கிறாங்க. இந்த அடிமைங்க போய் அதுவும் அவங்க எடுத்துட்டு வந்து கொண்டு வந்ததுனால அவங்க விட்ட கண்ணீர் கொஞ்சம் நெஞ்சது. அந்த கண்ணீரை பார்த்துதான் மோசை வாங்குறது. ஜனம் கதர்ந்துப்பான், இதெல்லாம் பொறுக்க முடியல. அவங்க கண்ணீரை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஓ அப்படின்னு அவங்க. ஆக இதுதான், இதை ஆசரிச்சுட்டு தான் ரத்தம் பூசிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அங்க இருந்து புறப்பட்டாங்க.
இதை இவங்க வருஷம் என்ன பண்ணணும்? ஆசரிக்கணும். இதுதான் பஸ்கா பண்டிகை. இதை ஆண்டவர் ஆசரிக்கிறதுக்கு தான் இவங்க ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. ஒரு மேல் வீட்டுல குறிப்பிட்டு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. இப்போ இவங்க இப்ப டேபிள் ஆயத்தம் பண்ணிட்டாங்க. டேபிள ஆயத்தம் பண்ணிட்டாங்க. இதுக்கு நான் என்ன ஒண்ணு சொல்லணும். இப்போ இந்த இதெல்லாம் ஆயத்தம் பண்ண உடனே இந்த பஸ்கா பண்டிகை அவங்க எப்படி சாப்பிட போவாங்கன்னா, அந்த அவங்களுக்கு அடிமைகள் உண்டு. இவர் இருப்பாங்க அடிமை, அவனுக்கே அடிமை. சரியா? அந்த அடிமை என்ன பண்ணணும்னா இவங்களுடைய எல்லாருடைய கால்களையும் கழுவணும். இப்ப அடிமை இல்லைன்னா என்ன பண்றது? ரெண்டு பேரை சேர்ந்து போயிட்டாங்க, ஒரு இடத்துல ஆயத்தம் பண்ணிட்டாங்க. அடிமை இல்லைன்னா அந்த வீட்டுல யாரு ரொம்ப சின்னவங்களோ, சின்ன பையன் நல்லா அவன் சின்ன பையன் வச்சுங்களேன், அவர் என்ன பண்ணுவோம்? எல்லாரு காலையும் கழுவிட்ட பிறகு ஒரு பெரியவர் கேட்பாரு, இதெல்லாம் நான் ஏன் செய்யறேன் தெரியுமா அப்படின்னு. நம்ம நாட்டுப்புறத்துல பொண்ணு பார்க்க போவோம் தெரியுங்களா? நாட்டுக்கு பொண்ணு பார்க்க அது பொண்ணு என்று அதெல்லாம் சொல்லுவாங்க. ஒன்று என்றுதான் பேசுவாங்க. அதை விட்டுருங்க. நிச்சயதார்த்தம் பண்ணும்போது ரெண்டு பேரும் நல்லா உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணை கொடுப்பவர் யார்? ரெண்டு அப்பா நீங்க ஏன் வந்தீங்க அப்படின்னா, நாங்க இந்த பொண்ணை கொள்ளுமுறையாக வந்தோம், இந்த மாப்பிள்ளையை கொள்ளுமுறையாக வந்தோம். இருக்குதா இல்லையா? அதேதான். அப்ப அந்த பெரியவர் என்ன கேட்பாரு, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, நாங்க இஸ்ரேல் தேசத்துல அடிமைப்பட்டு கிடந்தோம், எங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு அப்படின்னு. ஏன்னா தங்களுடைய பிள்ளைகளுக்கு அது என்ன பண்ணும் தெரியணும். அது ஆண்டவர் ஒரு நேமமா வச்சிருந்தார். அவங்க எப்படி அடிமைப்படுத்தி பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு அதை சொல்லணும்னு சொல்லி இந்த பஸ்கா பண்டிகை என்ன சொன்னாரு? பிரதானமா ஆசரிக்க சொன்னார். அல்லேலூயா. ஆனா இப்ப வரும், இங்க மேல் அறையில ஆண்டவருக்கு ஆயத்தம் பண்ணிட்டாங்க. அங்க என்னென்னலாம் இருந்துச்சு? சத்தமா சொல்லுவாங்க. சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. டேபிள் மேல 4 இருந்துச்சு இல்லையா? பஸ்கா பண்ணி 4 வைக்கணும். ஆனா ஏசாமி ப்ரிப்பேர் பண்ண டின்னர் கொடுத்தாரு அவங்களுக்கு, ராபோஜனம். அவர் அடிக்கப்பட போறாரு, அவங்க விருந்து கொடுத்தாரு. அப்ப அங்க என்னதான் இருந்துச்சு? அப்போ அங்கேயே என்ன பண்ணிட்டாரு? சைஸ் பண்ணிட்டாரு. அங்கேயே என்ன கிடையாது? இறைச்சி கிடையாது, கீரை கிடையாது, அப்புறம் உப்பு தண்ணி கிடையாது, வைக்கோலும் கிடையாது. ஏசாமி கடைசி ராபோஜனம் லாஸ்ட் சப்பர்ல இருந்தது 4 நீதி. என்னதான் இருந்துச்சு? அப்பம், இது என்னுடைய சொல், இது வானத்திலிருந்து வந்த மண்ணான். அது மண்ணாவை போல் அல்ல. யோவான் 6ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா எப்படி அதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 1 Corinthians 13 நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய உடன்படிக்கை அதான் ஆவிக்குரிய பணம். அத கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாம் ஆயத்தம் ஆயிடுச்சு. அவங்க ரூல் பிரகாரம், அவங்களுடைய நியமன பிரகாரம் இப்ப யார் கால் கழுவணும்? இன்னும் நியாயப்பிரமாண காலத்துல தான் இருக்கிறாரு. இங்க யாரும் இல்லை. இப்போ அடிமை எல்லாம் இல்ல, ஆசாரியன் லேவியன்லாம் இல்ல. இவருதான் இப்ப எல்லாரையும் சகோதர பிக் பிரதர்ஸ் ஆகிட்டாரு, அது ஓனாகிட்டாரு. எந்த பாகுபாடும் கிடையாது. இப்போ அடிமை அங்க இல்லை. இல்லைன்னா வயசுல சின்னவங்க இங்க ஒரு 12 பேர் இருக்கிறாங்க. ஏசாமி கொஞ்சம் 33 வயசு, மீதி எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்க, ரொம்ப பெரிய வயசானவர். மற்றவங்களும் அந்த ஏஜ். ஆனா ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கிறான். அது கடி பிடிச்சுக்காரு அவங்க அப்பா மேல தோல் போய் ஏறிப்பாரு. அன்பான சேஷன் சின்ன பையன் பொடி இல்ல, அதை தூக்கி வச்சுப்பாரு.
அந்த மாதிரி ஒரு பிள்ளை. இப்ப அவன் போய் சொல்லல, நான் சொல்ல பிள்ளையாச்சு, நான் எப்படி போய் நான் சொல்ல பிள்ளை பேசிட்டு நினைச்சிருப்பாரு, நான் ரொம்ப பெரிய ஆள்பா, இதெல்லாம் லீட் பண்றதா நான் தான். அந்திரையா பார்த்திருப்பாரு, நீங்க லீட் பண்ணல, நான் தான் ஒன்னு அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். இப்படி அங்க என்ன வந்திருக்கோம், எல்லா பேச்சும் வந்திருக்கோம். நிறைய பேச்சு வந்துச்சு அதுக்கு முன்னால. அதுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். என்னுடைய காலம் முடிய போதுன்னு ஆர்டர் சொல்லிட்டாரு, பாடப்பட போறேன் எல்லாமே சொல்றேன், இவரு இல்ல இல்ல எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா அவங்க பாருங்க, அதுக்குள்ள தலைவர் போயிட்டாருல, தலைவர் போயிட்டாருல, யார் தலைவர் அப்படின்ற ஒரு சம்பாஷணம் நடக்குது. நம்ம கேட்டு பரவாயில்ல பசங்க அப்படின்னு நினைச்சு நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு, யார் பைனான்சியல் மினிஸ்டர். ஏன்னா கத்துடைய ஒரு சமீபமா இருக்குதுன்னு எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டார். ராஜ்யம் வரப்போது இப்ப டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, ஆனா ராஜ்யம் நம்ம கையில வரப்போகுது, நம்ம பிடிச்சிருந்தோம், எட்ட பிடிச்சிருந்தோம் அப்படிங்கிறது. யூதாஸ் காரியத்துக்கு அந்த பந்தியில எப்படி கொடுப்போம், காட்டி கொடுப்போம், காலத்துல காலை கழிட்டு போயிடலாமா, ஏதோ ஓடி இருப்போம்ல. அவன் என்ன நினைக்கிறான், நீங்கெல்லாம் பிரெட் வாங்கி கொடுத்துட்டேன், அரேஞ்ச் பண்ணது நான் எதுக்கு, இப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த என்ன பண்ணாரு, அடிமையின் அடிமையின் கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களில் படிக்கிறோம்ல, 2ல படிக்கிறோம். எழுந்தாரு. சரி, இந்த கதையை நம்ம ஏற்க இவனுக்கு ஈஸி ஆக்கிட்டாரு. 2 காரியம் தூக்கிட்டாரு, உப்பு தண்ணி தூக்கிட்டாரு, இதெல்லாம் இவங்க ப்ரிப்பேர் பண்ணல. வேற அப்பமும் ரசமும் தான் இவங்க பண்ணது. அங்கேயே அவனுக்கு ரொம்ப ஈஸி ஆக்கிட்டாரு வேலைய. இது இன்னும் நடக்கல. அப்பதான் அவர் எந்திரிச்சாரு, அதையை கட்டிட்டு சீலையை கட்டிக்கிட்டு, உங்களுடைய காலா அப்பவும் நம்ம ஆளுக்கு என்ன பண்ணக்கூடாது, கலவப்படாது பிராமணர் பலம் எழுதுறவங்க அப்படி எழுதிருக்காங்க. வீரன் காலை அப்பெல்லாம் ஒரு பண்கள் கையுங்கள் டோட்டல் சரண்டர், அதான் பேரு. கச்சா குடுமி சர்ச்சா போட்ட அந்த கதை அப்படி இருக்கிறது நல்லதுதான், எமோஷனலா இருக்கணும். ஒண்ணுமே இல்லாத மங்குனியா அப்படி இருந்தாக்க கஷ்டம். அது என்ன நினைக்குது, என்ன பண்ணுது, ஒரு வீட்டுல புள்ள முழுதுன்னு வச்சுக்க டேஞ்சர், இன்னைக்கு வெரி கேர்ஃபுல் பேசணும். அது மாதிரி பேரு இதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடி மாதிரி ஒரு மாதிரி அதை நாங்க பேசுவோம். ஒரு மாதிரியை வைத்து போனா கால கல்வி நடப்போம். போதகனும் குருவுமா இதை நினைக்கிறவங்க, நானே உள்ள கழுதலன்னா நூறு எப்படி இருக்குன்னு சொல்லி வரப்போற அன்பின் ராஜ்யத்தை அங்க அவர்களுக்கு கண்டித்தார். அல்லேலூயா. ராபோஜனம் அதுதான் இனியில இருந்து நடக்கும். சீர்திருத்த சபையில இனியில இருந்து நடந்து வியாழக்கிழமை எல்லாரும் பாசிங் எல்லாம் வந்து முடிச்சு வேலைக்கான 7 வார்த்தையை பேசி எல்லாம் பண்ணி முடிப்பாங்க. இது அந்த சபைகள்ல நடக்கிறதுக்கான காரணம், இஸ்ரேல் மக்கள் அதை நடத்தினாங்க. இப்படி நடத்தினாலாவது ஒரு வேத பக்தியை அவங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு அவங்க ஒரு ட்ரை பண்ணாங்க. அதை நம்ம எடுத்துக்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப அன்பின் நிறைவேறு 2 காலம். அன்று உயிர் தெரிந்த பிறகு அதே கலிலேயாந்து போய் சீயோன் மலைக்கு போய் ஆண்டவர் சொன்னாரு, 2 கட்டளை கிரேட்டஸ்ட் கமாண்ட்மென்ட் சொன்னாங்க. நீ உலகம் என்று போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் என்ன நினைவு கூறும்படி நீங்கள் செய்யும். புதிய இஸ்ரவேல 29 நினைக்கிறேன். நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் என்ன பண்ணுவேன், புதிய உடன்படிக்கை. அந்த புதிய உடன்படிக்கையை, அந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் இங்க நிறைவேற்றி என்னை நினைவு கூறும்படி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு
அப்போ இந்த பரிசுத்த பந்தியில நம்ம கையை வைக்கும் போது அவருடைய மரணத்தை நம்ம என்ன பண்ணணும்? சுமக்கிறவர்களால் அந்த உணர்வு இல்லாத இந்த பந்தியில நம்ம கையை வைப்போம்னு சொன்னா அது பஸ்கா பந்தி, இது இது கர்த்தரின் பந்தி. அல்லேலூயா. இப்ப நம்ம பஸ்கா பந்தியை நம்ம என்ன பண்ணணும்? ஆசரிக்கல. நம்ம கர்த்தரின் பந்தி, அது 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 இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடி, அது ஒழுங்கு போச்சு. சட்டத்திட்டங்களாகி எல்லாத்தையும் சிலுவையில் ஆணி அடிச்சு எல்லாத்தையும் வெளியரங்க கோரமாக்கி அடித்து உழைச்சிட்டு இப்ப நமக்கு ஆவியின் பிரமாணம், ஆவியின் பிரமாணத்தை பத்தி பேசினா நம்ம தாங்க மாட்டோம். நீங்க நினைச்சுக்கிறீங்களா? இது அதை விட எல்முகம் எப்படி இருக்கும்? லகுவா இருக்கும். ஒரு நாள் பிரசங்க ரொம்ப அசைச்சது. விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடாத காரியமா அதுக்கு இருக்கிற நடக்க முடியாது. நம்மளால நடக்க முடியும். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல சகோதரி நீங்கள் என்னை பின்பற்றுவது. பவுலால சொல்ல முடியுதுல்ல, நீங்களும் நாங்க அதை சொல்லணும்ல. சொல்லுமா இல்லையா? சொல்ல முடியுதா? நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம கிறிஸ்துவின் பிரமாணத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அதை சொல்லணும். எந்த குற்றம் உண்டு யார் என்ன சொல்லக்கூடும்? ஏசாமி கேட்கும், அவரு கேட்கும், ஒரு மனுஷன் அவர் ஏசாமி. அதனால நியாயப்பிரமாணத்திற்கு நீதிக்கு குற்றம் சாட்டப்படாது. ஆனா அதை அவன் பெருமையா எடுக்கல. கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன். நாங்கள் பிரசங்கியாத இன்னொரு சுவிசேஷம் உங்களுக்கு பிரசங்கம், அதை ஏற்றுக்காதீங்க. இன்னைக்கு சுவிசேஷம் என்னன்னே தெரியாத பிரசங்கம் பிரசங்கம். அவருடைய தலைமுறை நம்ம குணமாகணும். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவத்தை தான் நம்ம மன்னிக்குது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம்? அற்புத அடையாளங்களை கூட்டங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்கு என்ன கொடுக்கும்? சோகம். சோகம் வச்சவனா ரசிக்கப்பட்டன்னு வச்சுக்கிறோம். பாஸ்டா அதனுடைய கோட், அதனுடைய ஆழம் தெரியாம நல்லது அப்படிப்பட்டவங்க நம்ம நடக்க முடியாது, நியாயம் இருக்க முடியாது. அந்த வந்து கேட்டாங்க, இப்படி நாம ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, அவன் நம்ம ராஜ்யத்துக்கு தூரமானவங்களை விட்டுன்ற உன யாரையும் நியாயம் இருக்க மாட்டான். இந்த கர்த்தருடைய பந்திரில நம்ம கை வைக்கும் போது அபாத்திரமா கை வைக்கிறோமா? இதுல கை வைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கா? அது ஆண்டவர் காட்டின இறக்கம் இருக்குதா? ஆண்டவர் காட்டின தாழ்ந்த விளம்பரத்தில் இருக்குதா? அதைத்தான் நாம சுமந்து கொண்டு திரிகிறோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்ய சமீபம். மனம் திரும்புங்கள். மனம் திரும்புவதுல என்ன? என்னுடைய பழைய காரியத்தை நான் விட்டு என்னை நான் இந்த சுத்திகரிப்புக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவங்களை என்போம்னா நம்ம நாமே ரசிக்கிறவர்களாக நம்ம இன்னைக்கு அதை எப்படி நம்ம செயல்படுத்துறோம்? இந்த மனஸ்தாபம் நம்மளுக்கு இருக்குதா? நம்ம குடும்ப வாழ்க்கையில இருக்குதா? தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்குதா? நம்முடைய உறவுகள்ல இருக்குதா? இந்த மனம் ஒருத்தருக்கு விரோதமா ஒரு காரியத்தை துரோகம் செய்யறத நான் பொறுக்க மாட்டேன்னு சொல்றேன். யாத்திராவின் புஸ்தகம் நீங்க படிச்சீங்கன்னா 29 நினைக்கிறேன், ஒரு அதிகாரம் ஃபுல்லா சொல்றாங்க துரோகி யூதாஸ் காரியம். ஆனா அவங்க பாருங்க, எனக்கு ரொம்ப கஷ்டம் யூதாஸ் காரியத்தை நினைக்கும்போது. அப்படி குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன். மனக்கசந்து எல்லாம் பண்ணலாம், தேர்தல் வச்சுட்டான். மனக்கசந்து அழுதோட அவனை நினைச்சிட்டேன். இவன் அவனோட டெசிஷன் எடுத்தான். யூதாஸ் காரியத்தை ஆண்டுட்டு வரும்போது தப்பு பண்ணிட்டான்ப்பா. அவன் எதிர்பார்க்கல. நான் அப்படிதான் விளையாட அவர் நிறைய கல் எடுத்து வரையும் அவர் தப்பிச்சிருவாரு. இதெல்லாம் பண்ணா சும்மா விளையாட்டா பண்ணானா அவன் திட்டு தரிசனம் நிறைய. ஆனா ஒரு வாய்ப்பு, அவன் மனம் திரும்பி வந்திருப்பான்னு சொன்னான். ஆனா அவன் கூட மன்னிச்சிருக்கான். மன்னிக்கிறதுக்கு தயவு பொறுத்த கடவுள் மிஸ் பண்ணிட்டான். அதனால அந்த ஆவிக்குரிய பிரமாணம் கிறிஸ்து அவரால் தான் நம்ம சபையில இருக்காங்க.
அவர் சுய ரத்தத்தினால சம்பாதித்த இந்த சபை. அறியாத காலங்களில் தேவன் எப்படின்னா ஆனாலும் இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற உங்களுக்கு என்ன பண்ணுறது? கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை? நியாயம் சொல்ற, நீ யார்கிட்ட சொல்ற, நீ தாழ்மையா இருக்க. அது வழியா ஒரு சின்ன கதையை சொல்றாங்க. ஒரு எழுத்தாளர் எழுதுறாங்க. நிறைய ஊமைகள் நமக்கு தெரியும், நல்லா அவங்களுக்கு ஒரு அவன் ஒரு பஸ்ல எல்லாரும் போயிட்டு இருக்காரு. ஒரு பிக்பாக்கெட் அடிக்கிறவன் அடிச்சிடறான், பர்ஸ் அடிச்சிடறான். ஆனா அந்த ஆள் நல்லா இருக்காரு, பெரிய மனுஷன், ஒரு மதிக்கத்தக்க ஆளா இருக்காரு. ஒரு பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டு அடுத்த பஸ் ஸ்டாப்ல இறங்குறாரு. இவன் பார்த்துட்டே இருக்கான். எட்டு பார்க்கலாம், சரியான பணம் இருக்கும். இவன்கிட்ட நிறைய பிக்பாக்கெட் காசு வச்சிருக்கான். அவர் என்ன பண்றாரு, நேரம் ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. என்ன பண்ணையும் இறங்கிட்டான், ஏதோ சொல்லிச்சு, அவனும் இறங்கிட்டு அவனை பின்தொடர்ந்து போனான். அவர் போய் நல்லா சாப்பிட்ட தோசை, மசாலா தோசை, காஃபி எல்லாம் சாப்பிட்டு பாக்கெட்ல கையை விடுறாரு. பர்ஸ் இல்லை. இப்ப முடியல. அதான் பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற, நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் தெரியல. வெயிட்டர் சொல்றான், பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்க, இதாண்டா நல்லா திப்பு சோறு தின்னு நல்லா கோயில் இப்படித்தான் இருப்பாங்க, பணம் வாங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா திருப்பி கேட்டா முதுகு காட்டுவாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு போனான். இருந்தாலும் நல்லா காஃபி எல்லாம் போட்டு அடிச்சா அவனுக்கு பார்த்தா கையில காசு சும்மா நடிக்கிறான் சார். அந்த ஓனர் அதை விட பொறுமையான அங்கேருந்து ஏற்காது எல்லாம் சாப்பிட்டு எத்தனை நாள் அந்த மாதிரி பண்ணுங்க. அதனால என்ன பண்ணிட்டு அந்த காலத்துல இந்த போனுக்கு அதெல்லாம் ஒண்ணு வராது. அதனால அப்படியே தடம் எடுத்து போட்டு கூலி குறுகி நிற்கிறார். கூலி குறுகி என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. கூலி ஜிப்பா நல்லா வெல்த்தியா இருக்காரு, எல்லாம் இருக்காரு. ஆனா கூலி குறுகி நிற்கிறாரு. அப்போ அந்த ஓனர் வந்தான். சரி உனக்கு கொடுக்க முடியாது தெரியும், அப்பா இந்த சட்டையை கேட்டு மாவாட்ட விடு, நல்லா வெய்யா, நல்லா ஒரு 5 கிலோ 10 கிலோ மாவுக்கு காட்ட விடுப்பா அப்படின்னு. அவர் அப்படியே அவரு செட்டு போயிட்டாரு. அப்படிதானே? இப்ப பிக் பாக்கெட் அடிச்சவன் என்ன பண்றான், வெளில நின்று பார்த்துனே இருக்கான். நேரம் ஓடலாம் நம்மாலு. அப்பா பெரிய மனுஷன் சட்டைலாம் கடிச்சு சொல்றீங்க, என்னப்பா ஒரு 10 ரூபாய் 20 ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பிட்டு பாராப்பா, அவர் போய் சட்டையெல்லாம் கடிச்சு சொல்றீங்க. சார் ஏன் சார் உனக்கு இல்லப்பா பர்ஸ் வச்சிருந்தேன்ப்பா, அடிச்சுட்டான் எவ்வளோ, ஆனா என்னால என்ன பண்ண முடியல, அவன் கொடுக்க முடியல, என்ன ஆசைப்பா இவ்வளவு பெரிய ஹோட்டல் நடத்துறா, ஒரு பெரிய மனுஷன் பார்த்தா அவனை ஏமாத்துறாங்க தெரியுது. அப்படி இவரு என்ன பண்றாரு, தக்காளி வாங்குறாரு. அப்புறம் வந்தான் மிஞ்சி ரேட் அப்படி கட்டலாம். சார் இதுல கொஞ்சம் பர்சுகள்லாம் கிடையாது, இதுல ஓன் பர்சுக்கு தான் பாரு, இதுல ஓன் பர்சுக்கு தான் பாரு, இந்த எடுத்து கொடுத்துருப்பான். ஒரு தப்பு பண்ணிட்டு அவர் அதை பார்த்தார். அதை பார்த்துட்டு அவருக்கு அவர் பர்ஸ் இருக்கிறது தெரியும், அவர் பர்ஸ் இருக்கிறது தெரியுது. பார்த்துட்டு இல்ல பாருங்க எந்த பர்சன் இல்லை, ஏன் வரமாட்டேங்குது. அதனால அவன் மனச பார்த்த அடிச்சுட்டான். நான் மனசு இந்த பர்ஸ பார்த்தான், பெரிய மனுஷனை பார்த்தான், மனசு இருப்பு கொள்ளல. ஆனா இந்த மனுஷன் அவங்க பிக் பாக்கெட்காரன் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருந்தா கூட அவன் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, காட்டி கொடுக்கறதுக்கு அப்போ மாவாட்டிக்கு போன பர்ஸ். இதைத்தான் ஆண்டவர் செஞ்சார், இதைத்தான் ஆண்டவர் செஞ்சார். 3 நாள் கழிச்சு அவர் பஸ்ல போயிருக்காரு. அந்த காட்சி தான் நிறைவு. அவன் ஒரு இடத்துல கல்லு தூக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு இடத்துல செங்கல் சுமந்துட்டு அப்படின்னா அவன் என்ன பண்ணிட்டான், பிக் பாக்கெட் அடிக்கிறத விட்டுட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய சபையே, இந்த மனம் தெரிந்தது, இந்த மன கச
கசந்த நிலைமை உங்கள்கிட்ட என்னைக்கு மனைவியின் இடத்துல, ஒரு சகோதரன் இடத்துல, ஒரு வேலை ஸ்தலத்துல நம்முடைய மாதிரியா நம்முடைய முன்மாதிரியா நியாயம் இருக்குதா? இறக்கம் இருக்குதா? மனத்தாழ்மை இருக்குதா? இது நம்மளால சேலஞ்ச் பண்ண முடியுமா? பந்தியில நம்ம கைய வைக்கிறோம். நான் வந்துருக்குமா பார்த்து எவ்வளோ நேரங்கள்ல எப்படி சறுக்கிறோம்ல, சாணிக்கும் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், அதுல பாதாளத்துல எல்லாமே ஒரே நிமிஷத்துல ஸ்மாஷ். அதனால்தான் யாக்கோபு சொன்னாரு, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரம், பேசுகிறதற்கு பொறுமையாக, கோபிக்கிறதற்கு தாமதமாக. அதே ஒன்றிற்கு சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை சாதாரணமா இப்படி படிக்குது. வயசானவங்க வருவாங்க, பிள்ளைகளை பார்ப்பாங்க, அவங்க பிள்ளைங்களே அந்த மாதிரி இந்த வேத புத்தகத்தை என்ன சொல், வேதம் ஆராய்ந்து பாருங்க சொல்லு. அப்படி பார்த்து நம்ம நாம சரி செய்து கொள்வோம். நமக்கென்று ஆழ்ந்து வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை என்ன பண்ணுவோமா, இந்த அன்பின் பிரமாணத்தை நம்ம என்ன பண்ணுவோமா, நிறைவே. இந்த அன்பின் பிரமாணம்ன்றது அனுதினமும் சுமக்கணும். இந்த சிலுவையை நம்ம கொண்டு மற்றவர்கிட்ட சேர்க்கணும். சேர்த்து அநேகரை இலவசமாய் பெற்றோம். அநேகரை இந்த சபைக்குள்ள நம்ம கொண்டு வரணும். ஒரு கூட்டமாய் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நம்ம டீமா சத்தியாகாயத்துல அந்த ஆண்டவரை சந்திக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. நன்றி.